पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। नारायणं पद्मभुवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्र पराशरं च व्यासं सुकं गौडपदं महान्तं गोविन्द योगीन्द्रमथास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमथास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं तोटकं वार्तिककारमन्यानस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ यश्चन्दसां वृषभो विश्वरूपः छन्दोभ्योऽध्यमृतात् सम्बभूव समेन्द्रो मेधया स्पृणोतु अमृतस्य देवधारणो भूयासं शरीरं मे विचर्षणं जिह्वा मे मधुमत्तमां कर्णाभ्यां भूरि विश्रुवं ब्रह्मणः कोशोऽसि मेधया पिहितः श्रुतं मे गोपाय। ॐ शान्ति शान्ति शान्तिः। नारायण 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 नारायण। यस्य निःश्वसितं वेदाः यो वेदेभ्योऽखिलं जगत् निर्ममे तमहं वन्दे विद्यातीर्थमहेश्वरम्। நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஜீவன் முக்தி விவேகத்துல முதல் பிரகரணம் பிரமாண பிரகரணம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த பிரமாண பிரகரணத்துல ரெண்டாவது டாபிக் வந்து பாத்தீங்கன்னா வித்வத் சந்நியாசம், அந்த விஷயம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். முடிய போகுது. இதுல லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம், பேஜ் நம்பர் 52ல மேல பார்த்துருக்கோம். வித்வத் சந்நியாசத்தோட விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பரமஹம்ச உபனிஷத்துல சொல்லப்பட்டிருக்கு. அது ஆச்சாரியார் கோட் பண்ணிட்டு இருந்தார். அந்தே அப்படின்னு ஆரம்பிக்கிறது பாத்தீங்கன்னா தெரியும். 52வது பேஜ்ல லாஸ்ட் நான் முடிச்சது. யத் பூர்ணானந்த ஏகபோதா, அதாவது ஒரு வித்வத் சந்நியாசியோட வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு காரியம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சூக்ஷ்ம மனநம்னு பேரு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சுவார்த்த சம்யமம்ன்ற ஆத்ம தியானம். இதெல்லாம் யோக சூத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தெளிவாகவே சொல்லும். சூக்ஷ்ம மனநத்துக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா நேத்தி பண்ணுறது தான் சூக்ஷ்ம மனநம். இல்லை அப்படின்னா நேத்தி பண்ணுறதுன்னு சொல்லலாம். இல்லை அப்படின்னா பரம்பிரசங்கியானம் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த காரியத்தில் வந்துடும். இது இல்லை, இது பொய், இது பொய், இது பொய் அப்படின்னு பரம்பிரசங்கியானம் சொல்லலாம். நிதித்தியாசனத்துல முதல் பார்ட் வந்து நேத்தின்னு மனசுக்குள்ளார பண்றது. ரெண்டாவது பார்ட் எல்லாத்தையும் நீங்கினதுக்கு பிறகு தான்லயே நிக்கிறது. இந்த ரெண்டு காரியம் நடக்கும்.
இந்த ரெண்டு காரியம் வந்து பாத்தீங்கன்னா முடியும் போது அந்தே அந்தே அப்படின்னா முடிவுல இந்த ஜீவன் அப்படின்றவன் நேர்த்தி பண்ணதுக்கு பிறகு ஒரு ஜீவன் மட்டும் கிடைப்பான், வெறும் இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ் மட்டும் இருக்கும். இதான் யோகத்துல வந்து பாத்தீங்கன்னா இதான் முடிவா இருக்கிறது. ஆனா இதே வேதாந்தத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நான் 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 சொல்றதுதான் பிரம்மம் அப்படின்னு பிரம்மபாவம் வந்து பாத்தீங்கன்னா பரம்பிரசங்கியானத்துக்கு அப்புறம் வர்றது பிரம்மபாவம் அப்படின்னு பேர். நேர்த்தி பண்ணி முடிக்கும் போதே உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் நேர்த்தி பண்ணிக்கிட்டே போகும்போது கடைசியில இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ் வந்துடும். நல்லா தெரிஞ்சுக்கணும், நேர்த்தியோட முடிவுல இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ் கிடைச்சிடும். வெறும் நான், அந்த நான் தான் பிரம்மம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பாவிக்கிறது, பிரம்ம பாவனம் அப்படின்னு பேரு. அந்த பிரம்மபாவம் வந்து பண்ண 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 அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு உபாசனையும் இல்லை, அது வந்து வேற எந்த ஒரு காரியமும் இல்லை, அந்த தாண்ட நின்றுகிட்டே தன்னை பிரம்மமா பாவிக்கிறது. அதனால உண்டாகிறது என்ன அப்படின்னா அகண்ட போதம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரம்ம அனுபூதி உண்டாகும், அகண்டமான போதம் உண்டாகும். இந்த அகண்டமான போதத்தை தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா சொல்றார். அந்தே அப்படின்னா பரமஹம்ச உபனிஷத்துல முடிவுல எத்து பூர்ணானந்த ஏக்க போதா, பரமஹம்ச இது இல்ல, இது வேற உபனிஷத்துல அது ஆருணி கேட்கிற கேள்விதான் இது. இந்த பரமஹம்ச தான், பரமஹம்ச உபனிஷத் தான். அதுல சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா எத்து பூர்ணானந்த ஏக்க போதக, இந்த பிரம்மத்துக்கு என்ன பேரு அப்படின்னா ஏக்கமேவ அத்விதீயம். ஆத்மா எத்தனை? ஆத்மா வந்து பிரதிதேகம் பின்னம் அநேகம் இருக்கு. ஆனா இந்த ஆத்மாதான் எல்லாமா ஏக்கமா இருக்கு, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆனந்த சுரூபம். எத்து பூர்ண ஆனந்த, பூர்ணமா சர்வத்தையும் வியாபிச்சதா ஆனந்த சுரூபமா ஏக்கமா இருக்கக்கூடிய போதக சித்து சச்சிதானந்தத்தை கொண்டு வந்தார். சச்சிதானந்த சுரூபமா தத்து அந்த பிரம்ம அகமஸ்மி இதி, நான் பிரம்மமாயிருக்கின்றேன். அப்ப ஜீவன் முதல்ல ஜீவன் அடையறோம், நேத்திக்கு பிறகு வெறும் இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ், இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ்க்கு அப்புறம் பிரம்மபாவம், பிரம்மபாவத்தோட முடிவுல வந்து பாத்தீங்கன்னா அதுல அகம் பிரம்மாஸ்மின்னு எஸ்டாப்ளிஷ் ஆகிறது. இத்தனை பிரக்கிரியா இருக்குதுக்குள்ளார. வித்வத் சந்நியாசம் இதுக்காக தான். நான் பிரம்மமா இருக்கேன் அப்படின்னு இவன் என்ன பண்றான், அறிந்து அந்த பிரம்மத்திலேயே நிலை பெறுகின்றான். இதுக்கு பேரு பிரம்மானுபூதி அப்படின்னு பேரு. அதோட அந்த வித்வத் சந்நியாசத்தோட முடிவு வந்து பாத்தீங்கன்னா கிருதகிருத்தியோ பவதி, அவன் என்ன ஆகிறான், செய்ய வேண்டியதை எல்லாத்தையும் செய்தவனாகின்றான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இத்திய அனேன கிரந்தேன, இந்த மந்திரத்து மூலமா பிரம்மானுபவ மாத்திர பரியவசானம் ஆச்சஷ்டே. பெரியவங்க யூஸ் பண்ண வார்த்தை அனுபவம், பிரம்மானுபவம், ஆத்மானுபவம் அப்படின்ற வார்த்தைகள் எல்லாமே. இப்ப யாராவது பிரம்மானுபவம் சொன்னா ஏதோ கெட்ட வார்த்தை மாதிரி சொல்றாங்க. ஆத்மானுபவம்னா ஏதோ தப்பா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நியூ மாஸ்டர்ஸ் எல்லாம் ஐயோ பிரம்மானுபவமா, ஐயோ இவர் ஏதோ தப்பான அசம்பிரதாயம். அதெல்லாம் அசம்பிரதாயம் இல்லை, அனாதி காலத்துல இருந்து பெரியவங்களை வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்றோம் அனுபூதிமான் அப்படின்ற வார்த்தையில சொல்லுவோம். படிச்சவங்க நிறைய இருக்கலாம், டீச்சிங் பண்றவங்க நிறைய இருக்கலாம், ஆனா அது வந்து பாத்தீங்க அப்படின்னா சப்தத்தை கடந்த அனுபூதி நிலை இல்லை. மனசுல நல்லா புரிஞ்சுக்கணும். காலையிலயும் பாடத்துல அதுதான் போயிட்டு இருக்கு. இன்னொரு ரொம்ப தெளிவா வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த ஸ்லோகங்கள்ல நிஷ்டா பிரகரணத்துல இன்னும் 55வது ஸ்லோகத்துல இன்னும் தெளிவா ஆச்சாரியர் 18:55 சொல்ல போற. அப்ப சப்த ஞானத்தை காட்டிலும் வந்து பாத்தீங்கன்னா சப்த ஞானம் பரோட்சம். அதுக்கப்புறம் பரோட்சத்தோட நின்ட்டீங்க, நேத்தி பண்ணாம போயிட்டீங்கன்னா வேஸ்டா போயிடும். ஏன் பண்ண மாட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நேத்தி பண்ணீங்கன்னா விவகாரம் பண்ண முடியாது, நிறைய ஆசிரமம் கட்ட முடியாது, ப்ரோக்ராம் இங்கே அங்க ஊர் சுத்த முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. நேத்திக்கு முன்னாடி ஸ்டெப் வரைக்கும் நீங்க எல்லா கர்மங்களையும் பண்ணிக்கலாம். நேத்தி உள்ளுக்குள்ளார உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா எல்லாம் பாக்குறது எல்லாம் திருஷ்யம் அனாத்மா, இது பொய் சொப்பன மாதிரி அப்படின்னு நெகேட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா காரியம் பண்ண முடியுமா? உங்களை வச்சும் காரியம் பண்ண முடியாது, நீங்களும் காரியம் பண்ண மாட்டீங்க, யூஸ்லெஸ் ஆயிடுவீங்க, சொசைட்டிக்கு யூஸ்லெஸ் ஆயிடுவீங்க. அப்ப அதனாலதான் காட்டுக்கு போய் இருக்கிறது, தனிச்சு இருக்கிறதுன்றதெல்லாம் அதுக்காக தான், நேத்திக்காக தான். நேத்தி பண்ணதோட முடிவுல இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ் கிடைச்சோம். எல்லாத்தையும் நேத்தி பண்ணிட்டே போங்க, இண்டிவிஜுவல்ல வந்து நின்றுவீங்க.
இண்டிவிஜுவல்ல நின்னதுக்கு பிறகுதான் பிரம்மபாவம் பண்ண வேண்டும். இந்த இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ்க்கு பேரு தொம்னு பேரு, தொம் பதார்த்தம். இதுதான் பாத்தீங்கன்னா தத்பதார்த்தமா இருக்கக்கூடிய ஈஸ்வரன் பிரம்மம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டும் வேற வேற இல்லை அப்படின்னு பாவிக்கணும். இந்த பாவத்தோட முடிவுல அகம் பிரம்மாஸ்மின்னு பூரண போதமானது ஒருத்தருக்கு, அகண்ட போதமானது ஒருத்தருக்கு உண்டாகும். இதுக்கு பேர் தான் பிரம்மானுபவம் அப்படின்னு பேர். ஆச்சரியர் தெளிவா சொல்றாரு, பிரம்மானுபவ மாத்திர பரியவசானம். அப்போ ஞானத்தோட முடிவான எல்லை எது அப்படின்னா அந்த பிரம்மானுபவத்தோட தான் பாத்தீங்கன்னா முடிவை அடைகிறது அப்படின்னு ஆச்சஷ்டே இந்த மந்திரமானது உபதேசம் செய்கின்றது. அதுக்கப்புறம் அதோ விருத்த தர்ம உபேதத்வாத். அதாவது விருத்த தர்மம் அப்படின்னா விவிதிஷா சந்நியாசத்தோட தர்மம் வேற, வித்வத் சந்நியாசத்தோட தர்மம் வேற. இப்ப உங்கள்கிட்ட அப்ளை பண்ணீங்க, இப்ப நீங்களும் நானும் உட்கார்ந்து பாடம் படிக்கிறோம். நம்ம பாடம் படிக்கும் போது இருக்கிற தர்மம் நமக்கு வேற, அதே நேரத்துல நிஷ்டனா போய் உட்கார்றவனுக்கு பாத்தீங்கன்னா தர்மம் வேற. அதையும் இதையும் மிக்ஸ் பண்ணீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிடும். அதனால பாத்தீங்கன்னா இப்ப நம்ம எல்லாம் விவிதிஷா ஜிக்யாசுன்னு பேர் வச்சுக்கலாம். நமக்கெல்லாம் யாரெல்லாம் சன்னியாசம் எடுக்கலையோ அவங்களுக்கு எல்லாம் ஜிக்யாசு அப்படின்னு பேர் வச்சுக்கணும். சன்னியாசம் எடுத்தவங்களுக்கு பேரு விவிதிஷா சன்னியாசம். இந்த தர்மம் பாத்தீங்கன்னா ஒரு குட்டியால இருந்துகிட்டு மேக்சிமம் பாத்தீங்கன்னா பாடங்களை கேட்டுக்கிட்டு பதார்த்தங்களை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சு 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 போறதுதான். பிரணவ தியானம், பிரணவ ஜபத்தை பண்ணிக்கணும், உட்கார பிரதானமான பிரணவ ஜபத்தை பண்ணிக்கணும், கூட பாத்தீங்கன்னா தபஸ் பண்ணணும், கூட நீ எந்த கர்மம் பண்ணாலும் அது ஈஸ்வரார்ப்பணம் பண்ணணும், கூட பாத்தீங்கன்னா முக்கியமான கர்த்தவியம் பாடம் படிக்கணும். அப்ப சிரவணத்தை முழுசா முடிச்சதுக்கு பிறகு இது தர்மம் வேற. அதுக்கப்புறம் ரெண்டாவது போர்ஷன் போறோம், வித்வத் சந்நியாசம் நிஷ்டைக்கு போகும்போது இருக்கிற தர்மங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா மொத்தமும் இல்லாம போயிடும். ஒரு ரமண பகவான் மாதிரி எப்படி உட்கார்ந்தாரோ, தாய்மான சுவாமி மாதிரி எப்படி போய் உட்கார்ந்தாரோ, அது மாதிரி பாத்தீங்க அப்படின்னா சர்வத்தையும் தியாகம் பண்ணிட்டு எதுவுமே இருக்காது. வெறுமனே உள்ளுக்குள்ளார நிஷ்டையை சம்பாதிக்கிறது மட்டும்தான் காரியம். நேத்தி மனசுக்குள்ளார போகும். அது முடிஞ்சோன பாத்தீங்க அப்படின்னா தான் 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 கொஞ்சம் நிற்பாங்க. அந்த தான் தான் பிரம்மம்னு பாவிப்பாங்க. அப்புறம் பிரம்மானுபூதி, அதோட அவங்க ஜீவனம் முடிஞ்சு போகும். அப்போ இந்த ரெண்டுத்துக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப விருத்த தர்மம்னா ரெண்டுத்தோட தர்மமும் விரோதமானதாக இருக்கிறது. அப்போ அதனால பாத்தீங்கன்னா உபேதத்வாத் இது இத்தியேவ அனையோர் மகான் பேதக. இந்த பேதம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ரெண்டுத்துக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப பேதம் இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சன்னியாசிகளை பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில நான் வந்ததுல இருந்து இந்தியா ஃபுல்லா இதை நான் ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா விவிதிஷான்ற ஒரு பாட்டு இங்க யாருக்கும் தெரியாதுங்க. எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு கேட்டீங்கன்னா சன்னியாசியானாவே பாத்தீங்கன்னா முக்தன் ஆகணும், அவர் முக்தன் மாதிரி இருக்கணும் அப்படின்னா. முக்தனுக்கான டிராவலிங் பாதப்பா. நீங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லா சன்னியாசங்களும் எதுக்குன்னா வித்வத் சன்னியாசத்துக்காக தான். விவிதிஷா எதுக்கு? வித்வத்துக்காக தான். ஆனா வித்வத்தை எடுத்தோட போய் நிஷ்டைக்கு போய் உட்கார முடியாது, அதுக்கான ப்ரிப்பரேஷன் இருக்கு. அப்ப அந்த ப்ரிப்பரேஷன் தான் பாத்தீங்கன்னா அந்த விவிதிஷான்னு முதல்ல கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், அதுக்கப்புறம் நிஷ்டை கூடுதல். எல்லாத்தையும் ஒன்னாக்கிற முடியாது. கேட்கணும் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிந்திக்கணும், அதுக்கப்புறம் மெதுவா எல்லாத்தையும் நேர்த்தி பண்ணி தெளியணும், அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா நிஷ்டை கூடணும். எடுத்தோட பாத்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒன்னு அச்சீவ் பண்றது. அப்போ ரெண்டுத்தையும் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ண முடியாது, ரெண்டுத்துக்கும் பேதமானது இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நிஷ்டை கூடுதல் அப்படின்ற கேட்டகிரியை என்ன பண்ணணும், ரெண்டு கேட்டகிரியா வச்சுக்கணும். சூக்ஷ்ம மனனம் கமா, அதுக்கப்புறம் ஆத்ம தியானம்ன்ற நிதித்தியாசம். இந்த ரெண்டுத்தையும் தனியா வச்சுங்க. மீதி இப்ப பாடம் கேட்கறது, கம்பேர் ஸ்டடிஸ் பண்றது, இது எல்லாத்தையும் தனியா வச்சுங்க. இப்ப சித்ராமா சொன்னாங்க சிரார்த்த காரியம் இருக்கு, அதெல்லாம் பண்ணிக்கலாம். ஆனா பாத்தீங்கன்னா ரமணர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் பெரியவர் பாத்தீங்கன்னா சிரார்த்த காரியத்துக்கு பிண்டம் வச்சு இதுக்கு அமாவாசை தர்ப்பணம் இருக்கு நாளைக்கு, நான் பகவானே நான் வரமாட்டேன் அப்படின்ற. என்ன வாய் சும்மா பாத்தீங்க அப்படின்னா பிண்டம் வச்சுக்கிட்டு அது பண்ணிட்டு இது பண்ணிட்டு அதெல்லாம் விட்டு வழிவாய் அப்படின்ற. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு டைமுக்கு மேல நீங்க என்ன பண்ணி ஆகணும்னு கேட்டீங்கன்னா இந்த
பித்திருக்கர்மாக்கள் எல்லாமே கூட நித்தியம் நைமித்திகம் எல்லாத்தையும் நிமித்தங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது. ஒரே ஒரு காரியம்தான். என்ன அப்படின்னா, நேற்று கீழே இருக்க ஆந்திராக்காரர் வந்து, சாமி நியூ இயர் சாமி வாழ்த்துக்கள் சாமினார். நான் சொன்னேன், ரமணர் ஏதாவது பண்ணாரா? நியூ இயர் ஏதாவது பண்ணாரா? பொங்கல் செலிப்ரேஷன், தீபாவளி செலிப்ரேஷன், அப்புறம் வந்து இது மாதிரி ஏதாவது பண்ணி பார்த்துருக்கீங்களா? ஒண்ணுமே இல்லையா சாமி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒவ்வொரு அக்கேஷனுக்கும் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அவர் தொலை ஆந்திரக்காரரோட தொலை தாங்க முடியாது. வாரத்துக்கு 4 நாள் ஃபெஸ்டிவல் வந்தால் 4 நாள் நம்மளை படுத்தி எடுப்பார். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சித்தம் என்ன ஆகும்? வைப்ரேட் ஆகுது. அப்போ எது வரைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஸ்தூல மனனம் பண்ணிக்கிற வரைக்கும் நீங்க பேஷ் எல்லாம் சௌக்கியமா நடக்கலாம். எங்கெங்கெல்லாம் போகணுமோ எங்கெங்கெல்லாம் போகலாம், வரலாம், எல்லா காரியங்களும் பண்ணலாம். நீங்க ஸ்தூல மனனம் முடிஞ்சு சூக்ஷ்ம மனத்துக்குள்ளார மனசுக்குள்ளார இது பொய்ன்னு யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா போச்சு. அதுக்கப்புறம் ஐசோலேட் ஆக வேண்டியதுதான், குவாரண்டைன் பண்ணிக்க வேண்டியதான் உங்களை. வேற எதுவும் யாராலையும் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ண முடியாது. கலந்துருந்தீங்க துவேஷம் வந்துடும், எல்லாத்துக்கும் துவேஷம் வந்துடும். அதனால கலந்து இல்லாம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஓரமா ஒதுங்கி இருந்துகிட்டு பேசாம உள்ளுக்குள்ளார தாட் எல்லாத்தையும் நேர்த்தி பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்போ 2 டிஃப்ரெண்டான இது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லியாச்சு. மகான் பேதக சொல்லியாச்சு, ரொம்ப பேதம். இப்ப நம்ம கம்ஃபர்டபுளா இருக்கும்ல, ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட இருந்துக்கிட்டு நல்ல மோர் குழம்பு சாப்பிட்டுக்கிட்டு நல்ல ஆனந்தமா இருக்கும்ல. நல்லா இருக்கு மோர் குழம்பு, வெண்டைக்காய் மோர் குழம்பு சூப்பரா இருக்கு, நல்லாதான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லைஃப் டைம் மாறி போகும்போது தான் தெரியும், ஒன்னுத்தையும் ரசிக்க முடியாது. அப்போ உப்பு சப்பு இல்லாத வாழ்க்கை மாதிரி ஆயிடும். வெறுமனே நேத்தி தான் எல்லாத்தையும் நேர்த்தி பண்ணிட்டு இருக்க வேண்டியது. அப்ப டோட்டல் லைஃப் வந்து பாத்தீங்கன்னா வேறையா மாறி. சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் என்ன பண்றார், இந்த 2 சந்நியாசங்களும் வந்து பாத்தீங்கன்னா எப்படி சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்குன்னு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன். இன்னைக்கு பாட்டம் ஆரம்பிக்குது. ஸ்மிருதிஷு அபி அயம் வேத உக்தா திஷா திரஷ்டவ்யா. இந்த ஸ்மிருதியிலும் கூட வந்து பாத்தீங்கன்னா, ஸ்மிருதிகளிலும் கூட, ஸ்மிருதிகள்னா நிறைய ஸ்மிருதிகள் இருக்கு, உபனிஷதங்கள் இல்லாம ஸ்மிருதிகள் நிறைய இருக்கு. அதுலயும் கூட வந்து அயம் பேத உக்த திஷா திரஷ்டவ்யா, இந்த பேதமானது அந்த ஸ்மிருதிகளிலும் சொல்லப்பட்டது என்பதை நம்ம இங்கே பார்க்க வேண்டும். என்ன ஸ்மிருதிகள்ல சொல்லப்பட்டிருக்கு? முதல் விவிதிஷா சந்நியாசத்தை பத்தி சொல்றேன். விவிதிஷா சந்நியாசம் வரணும்னா என்னது? முண்டக்கத்துல பரீட்சை லோகான் கர்மச்சிதான் பிராமணோ நிர்வேதமாயா நாஸ்திய கிருதகிருத்தேன ச குருமேவாபிகச்சேது ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மந்திரம் இருக்கு. அது அப்படியே ஸ்மிருதியில என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தருக்கு எப்போ மெதுவா வந்து பாத்தீங்கன்னா பூர்வ ஜென்மத்துல பண்ண நல்ல கர்ம அனுஷ்டானங்கள், நிஷ்காமிய கர்ம அனுஷ்டானங்கள், இது எல்லாம் ஒண்ணு கூடி வந்து நிக்க முன்னாடி நல்லா வந்து பாத்தீங்கன்னா போயிட்டே இருக்கும், லைஃப் நல்லா போயிட்டு இருக்கும். திடீர்னு ஒரு நாள் காலையில எந்திரிச்சு பார்த்தா என்ன, ஒய்ஃப் சில்ட்ரன்ஸ் எல்லாத்தையும் பார்த்தா என்ன இதெல்லாம் அப்படின்னு, என்ன ஆஃபீஸ் போகணும், ஐயோ ஆஃபீஸ் போகணும், எதுக்கு, என்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்ம 30 வருஷமா தேய் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கோம், கழுத மாதிரி சுமந்துட்டு அலையிறோம், என்னடா லைஃப் இது அப்படின்னு ஒரு 45 வயசுல திடீர்னு ஒருத்தருக்கு என்ன ஆகும்னா ஒரு ஒரு ஜர்க் உண்டாகும். என்ன உண்டாகும்? எப்பவோ பண்ண புண்ணிய கர்மாவோ நிஷ்காமிய கர்மத்தோட இது மனசுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா பிளாஷ் ஆக ஆரம்பிச்சிடும், அதோட பலன் கொடுக்க ஆரம்பிக்கும், விவேகம் வர ஆரம்பிச்சிடும். எப்படி விவேகம் வரும்? சம்சாரமேவ நிஸ்ஸாரம் திருஷ்டுவா. இந்த சம்சாரத்தையே அவன் எப்படி பார்ப்பான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிஸ்ஸாரம், யூஸ்லெஸ், ஒரு மண்ணாங்கட்டி பொண்ணாக்க முடியும். வெறும் சும்மா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்னும் இல்லை, ஒரே இதான் போயிட்டு இருக்கு எல்லாம். ஏதாவது சாரம் இருக்கா அப்படின்னா வாழை மட்டைய உரிக்க ஒன்னும் இல்லை, டேஸ்ட்லெஸ்ஸா இருக்கிறது. வெங்காயத்தை உரிக்க ஒன்னும் கிடைக்காது. அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜீவனம் ஒண்ணும் இல்லை, தேடி அலைஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், ஒரு மண்ணாங்கட்டியும் இந்த லைஃப்ல இல்லை அப்படின்னு. சம்சாரமேவ நிஸ்ஸாரம் திருஷ்டுவா. இந்த 7 லோகங்களும் சம்சாரம், இது எல்லாம் நிஸ்ஸாரம், ஒரு சாரமும் இல்லாதது, இந்த மனசோட ப்ரொஜெக்ஷன் மட்டும்தான். இதுதான் நிறைய இம்பல்ஸ் ரைஸ் பண்ணி ஏதோ இருக்கிற மாதிரியே காட்டிக்கிட்டு இருக்கு. ஒண்ணும் இல்லை அப்படின்னு திருஷ்டுவானா விவேகத்தினால பார்த்து, சாரதி திருக்ஷயா, அப்ப ஏதோ ஒரு சாரம் இருக்கணும் அப்படின்னு அவனுக்குள்ளார வந்து சத்சங்கத்துல எல்லாம் கேட்டு அவனுக்குள்ளார வந்திருக்கு. பிரம்மம்னு ஒண்ணு சொல்றாங்களே,
அந்த பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும், அதுதான் சாரம். ஈஸ்வரனை தெரிஞ்சுக்கணும், ஈஸ்வரன் தான் சாரமானவர், மற்றதெல்லாம் பொய் அப்படின்னு அந்த ஈஸ்வரனை தெரிஞ்சு கொள்வதற்காக, பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக சார திதிர்ஷயா, சாரத்தை பார்க்க வேண்டும், மற்றதெல்லாம் நிஸ்சாரம்னு தெரிஞ்சு பிரபரஜந்தி. பிரபரஜந்தி அப்படின்னா எல்லாத்தையும் விட்டுட்டு செல்கிறார்கள். எப்படி அப்படின்னா அகிருத்வோத்வாகா, அகிருத்வா உத்வாகான என்ன அர்த்தம் அப்படின்னா திருமணம் செய்து கொள்ளாதவர்களா. இப்ப எங்களை மாதிரி நிறைய பேர் ஏதோ ஒரு சம்ஸ்காரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ள வந்துடும், ஏதாவது ட்ரிகர் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா யாராவது உள்ள வந்து எதையாவது புக்கை கொடுப்பாங்க, பேசுவாங்க, இது பண்ணுவாங்க. அதெல்லாம் நடக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பழைய சம்ஸ்காரங்கள்லாம் உள்ள வந்துடும். மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றது, கிளம்பி ரிஷிகேஷ் ஹரித்வாருக்கு எங்கேயாவது குருநாதத்தை தேடி போயிடுறது. இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நடக்கும். அப்ப கல்யாணம் பண்ணி கொள்ளாமலேயே வந்து பாத்தீங்கன்னா வீட்டை விட்டு எல்லாத்தையும் தியாகம் செய்து கிளம்புகிறார்கள். பரம் வைராக்கியம் ஆசிரிதாக, மேலான வைராக்கியத்தை வந்து பாத்தீங்கன்னா சார்ந்தவர்களாக எல்லாத்தையும் தியாகம் செய்து கிளம்புறாங்க. இதுக்கு என்ன பேரு அப்படின்னா சார திதிர்ஷயா. அந்த சாரமா இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தை அறிய வேண்டும் என்ற இச்சையினால போறாங்கல்ல. பிரம்மம்லாம் யாருக்கும் தெரியாது சாமி, நான் வீட்டை விட்டு கிளம்பும் போது என்னோட கிருஷ்ணரை அறியணுன்றதுக்காக நான் போனேன். கிருஷ்ணரை அறியறது கூட இல்லை, கிருஷ்ணரை வந்து பார்த்தீங்கன்னா அடையணும்னு தான் நான் போனோன்னு ஒழிய ஏதோ அவரோட கிருப்பையினால சாஸ்திரம்லாம் கிடைச்சு. நமக்கு பிரம்மெல்லாம் எங்க தெரிய போகுது? படிக்கிறதுக்கு முன்னாடி வெறும் பக்தனா இருந்தோம், ஒரு சாதகனா உட்கார்ந்து கண்ண மூடி வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் மேல ரொம்ப பிடித்து இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா தியானம் பண்ணுவோம், அவரோட ரூபத்தை வச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தியானம் பண்ணிட்டு இருக்கோம். ஏதோ ஒரு ஹீரோ வர்ஷிப் இருக்கும். அவர் வந்து பார்த்தீங்கன்னா கருணையோட நம்ம பண்ண புண்ணியத்தை எல்லாத்தையும் ஒன்று கூட்டி ஆச்சாரியரை கொடுத்து பிரம்மம்னு ஒன்று இருக்கு, ஆத்மான்னு ஒன்று இருக்கோ, அப்பதான் தெரியும் அத்வைத்தம்னு ஒன்று இருக்கோ, துவைத்தம்னு ஒன்று இருக்கோ, இதெல்லாம் இருக்கா அப்படின்னு. அது வரைக்கும் நமக்கு தெரியவே தெரியாது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனை பிராப்தி பண்ணணும்னு தான் நம்ம கிளம்பி வந்தோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் கூடி வந்து அவருக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா சாஸ்திரங்கள் கிடைக்க ஆரம்பிச்சோம், சிரவணம் போகும். இது வந்து பார்த்தீங்கன்னா விவிதிஷா சந்நியாசம் அப்படின்னு இது பேர். இந்த ஸ்லோகம் வந்து பார்த்தீங்கன்னா பிருகஸ்பதி ஸ்மிருதி அப்படின்னு இருக்கு, அதுல இருக்கிறது. இது நிறைய இடத்துல ஆச்சாரியார் கோட் பண்ற, சங்கரரே கோட் பண்றார், கீதாலே. ஆமா, எத்சாரபூதம் தது உபாசிதம். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா ஹைலைட் பண்ணீங்க, யாராவது மனனம் பண்றவங்க இருந்தீங்கன்னா கீதா சங்கரோட பாஷ்யத்துல இதுலயும் இருக்கு, நம்ம விஷ்ணு சகஸ்ரநாம பாஷ்யத்திலையும் இந்த இதை கோட் பண்ணியிருந்தார், கீதா பாஷ்யத்திலயும் இதுலயோ திரும்ப நம்ம பார்த்துருப்போம். இது எங்க பார்த்தோம்னு எனக்கு ஞாபகம் இல்லை, ஆச்சாரியரானா இதை அதிகமா கோட் பண்றாரு. இதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றார் பிரவருத்தி லட்சணோ யோகோ. யோகம்னா என்னது? கர்மயோகம் இருக்குல்ல. கர்மயோகம் பண்ணணும்னா என்ன வேணும்? கர்மம் பண்ணா தானே யோகமா பண்ண முடியும். நீங்க பண்ற கர்மத்தை தானே யோகமா பண்ணுவீங்க, கர்மயோகம். அப்ப கர்மம் பண்றதுன்றது வந்து பாத்தீங்கன்னா கர்மயோகமா பண்றதுன்றது பிரவருத்தி. பிரவருத்தி மார்க்கம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கர்மம் பண்ற அந்த யோகம் வந்து பாத்தீங்கன்னா பிரவருத்தி. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஞானம் சந்நியாச லட்சணம். சந்நியாசம்னாவே என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஞானம். பிரவருத்தி நிவர்த்தின்னு ரெண்டு மார்க்கங்களை வந்து பிரிச்சு வச்சிருக்கோம், கர்ம மார்க்கம், அதுக்கப்புறம் ஞான மார்க்கம். கர்ம மார்க்கம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா யோகம்னு சொல்றோம், அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பிரவருத்தி. ஞானம் வரணும் அப்படின்னா நிவர்த்திக்கு வந்து பாத்தீங்கன்னா போகணும். ரெண்டு தெளிவா சொல்லியாச்சு. தஸ்மாத் ஞானம் புரஸ்கிருத்திய சந்நியசேதிக புத்திமான். அப்ப யாராவது ஒரு விவேகம் வந்துருச்சு அப்படின்னா, ஒருத்தருக்கு நல்ல விவேகம் வருது என்ன அப்படின்னு, ஏதோ ஜென்மாந்தரத்துல பண்ண புண்ணியம் வரும், நமக்கு வரல அப்படின்னா அதுக்காக நான் கர்மயோகத்தை நல்லா தீவிரமா கர்மயோகத்தை பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்றது. கர்மயோகத்தை பண்ண 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 அதோட பலன் புத்தியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு க்ஷணம் தோணும், என்ன இது மாட்டிட்டு இருக்குமே, இது என்ன லோகம், இது எதுக்காக இங்கெல்லாம் பிறந்திருக்கோம் நம்ம எல்லாம், எல்லாம் நம்மளுடைய பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பேட்டர்ன்ல ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்களே, என்ன இது, எதுக்கு பிறந்தோம், என்ன பண்ண போறோம், எங்க போக போறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்குள்ளார விவேகம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாகரணம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்மளால அங்க இருக்க முடியும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஞானம் புரஸ்கிருத்திய, ஞானத்தை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தை முன்னால் வைத்து ஒரு புத்திமான் சந்நியசேதிக, இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா சந்நியாசத்தை இதெல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு சந்நியாசத்தை பண்ணி கொள்ளட்டும். எதுக்காக? ஞானத்துக்காக.
ஞானத்துக்காக எடுக்கிற சந்நியாசம். அதனால அதுக்கு என்ன பேரு? இத்தியாதி விவிதிஷா சந்நியாசக. அப்ப விவேகத்தை முன்னிட்டு ஞானம் அடைவதற்காக சந்நியாசம் செய்து கொள்வது வந்து பாத்தீங்கன்னா விவிதிஷா சந்நியாசம். இத ஸ்மிருதியில சொல்லியாச்சு. இதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த பேஜ்ல இருக்கு யதாது விதித்தம். நல்ல தெளிவா வித்யாரண்ய சுவாமி ரொம்ப கிளாரிட்டிங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா அவ்வளவு ஸ்பஷ்டம். என்கிட்ட இருக்க ஞானம் எல்லாம் நான் வந்து பாத்தீங்கன்னா அவரை தான் அதிகமா உபாசிச்சிருக்கேன். அதனால வந்து பாத்தீங்கன்னா அவர் நான் சொல்றதெல்லாம் அவர்கிட்ட இருந்து காப்பி பண்ணது. நான் நிறைய சொல்றதெல்லாம் அவர் தான் எப்படி சொல்லுவாரோ அது மாதிரியே காப்பி பண்றது. அதான் இங்க சொல்றாரு பாருங்க. யதா தூ எப்பொழுது, எதானா எப்பொழுது, எப்பொழுதோ வந்து பாத்தீங்கன்னா குருநாதர்கிட்ட போய் சிரவணம் எல்லாம் பண்ணிட்டீங்க. சிரவணம் பண்ணி மனநமும் வந்து பாத்தீங்கன்னா நேத்தி 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 பண்றீங்க. 2 ஸ்டெப் இருக்கு. சிரவணம் பண்ணதுக்கு பிறகும் சந்நியாசம் எடுத்துக்கலாம். சப்தார்த்தங்களை தெரிஞ்சுக்கிட்டு. சப்தார்த்தம் தெரிஞ்சாவே என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரோட்ச ஞானம் வந்தாச்சு. பரோட்ச ஞானம் வந்தாவே உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் மிஸ் ஆயிடுவாங்க. கோர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 பேர் பாடம் படிக்கிறாங்கன்னு வச்சுங்க. அந்த பரோட்ச ஞானம் வந்தானவே என்ன பண்ணுவாங்க? ரிஷிகேஷ்ல எல்லாம் இருக்கும். எங்க பாடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 55 பேர் நாங்க வந்து பாத்தீங்கன்னா பிரஸ்தானத்திரையை முடிச்சோம். அப்ப முடிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அதுல நிறைய பேர் எக்ஸாம் எழுதி என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா ப்ரொஃபஸரா போறது, டீச்சரா போறது, இது மாதிரி லெக்சரரா போறது அப்படின்னு நிறைய ஸ்கூல்ஸ் யூனிவர்சிட்டில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டாங்க. நிறைய பேர் போயாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பேர் வந்து மடாதிபத்தியத்தை வந்து பாத்தீங்கன்னா ஸ்வீகாரம் பண்ணிட்டு ஏன்னா நார்த் இந்தியால மடத்துல மடாதிபதியா உட்காரணும் அப்படின்னா சாஸ்திர அத்தியனம் பண்ணியிருந்தாதான் பீட்டத்துல உட்கார முடியும். அப்ப நிறைய பேர் பிளான் பண்ணிட்டே வந்து ரிஷிகேஷ்ல உட்கார்ந்து இருப்பாங்க. பீட்டத்துல உட்கார்றதுக்காக படிக்கிறதுக்காக. படிச்சுட்டு போய் என்ன பண்ணுவாங்க? பீட்டாதிபதி ஆயிட்டு ஆனந்தமா நிர்வாகம் பண்ணிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏதோ டைவர்ஷன் கிடைக்கும், இங்க அங்க அல்லாடி லைஃப் வந்து பாத்தீங்கன்னா படிச்சதெல்லாம் மறந்துட்டு வேற பக்கம் போயிடுவாங்க. அப்போ யாரோ ஒரு சிலர் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கஷ்டித் தீரகா கொஞ்சம் பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா சிரவணம் பண்ணோன்னு ஆஹா இனிமே நம்ம லைஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னா இனிமே மனன நிதித்தியாசனம் தான் பண்ணணும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வெறும் இந்த ஆசிரமத்துல பிரம்மச்சரிய ஆசிரமத்துல இருந்தோம்னா மதில் மேல் பூனை மாதிரி இந்த பக்கமும் குதிக்கலாம் இந்த பக்கமும் குதிக்கலாம். அப்ப நம்ம லைஃபை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சிரவணம் பண்ணதுக்கு பிறகே பரோட்ச ஞானத்துக்கு பிறகு சப்தார்த்த ஞானத்துக்கு பிறகு மனன நிதித்தியாசனத்துக்காக சந்நியாசம் எடுத்துக்கிட்டா அதுக்கு பேரு வித்வத் சந்நியாசம். இப்ப நான் பண்ணியிருக்கிறது அந்த சந்நியாசம் தான். நான் நிறைய பேருக்கு கொடுத்துருக்கேன். அதுல நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா வித்வத் சந்நியாசம் தான் என்னோட சிஷியர்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்கேன். சிரவணம் முடிச்சதுக்கு பிறகு எடுத்துக்கிற சந்நியாசம் இது ஒரு கேட்டகரி. இதுக்கப்புறம் இல்ல கிரகஸ்தாசிரமத்திலேயே உங்களை மாதிரி இருந்துகிட்டு சிரவணத்தையும் பண்ணி மனனத்தையும் கம்பேர் ஸ்டடிஸ் எல்லாத்தையும் பண்ணி அதுக்கப்புறம் நேத்தியும் பண்றீங்க. யார் மாதிரி அப்படின்னா யாக்ஞவல்கியர் மாதிரி. யாக்ஞவல்கியர் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நல்லா நேத்தியும் கிரகஸ்தாசிரமத்துல இருந்து பண்ணி ஒரு டைம்ல என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா இனி இங்க வீட்டுல தங்க முடியாது அப்படின்னு ஒரு சூழ்நிலை வரும். நிதித்தியாசனம்னு ஆத்மானுபூதிக்கு போறேன், வாசனாட்சய மனோநாசம் நடக்கணும். அதனால வந்து பாத்தீங்கன்னா இங்க வீட்டுல இருந்தா சரியா வராது, மோர் குழம்பு சாப்பிட்டுட்டு இருக்க வேண்டியதான். ஒய்ஃப் வந்து இதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருப்பாங்க. நல்ல பஜ்ஜியும் தேங்காய் சட்னி வச்சா எவ்வளவு சூப்பரா இருக்கும். ஒரு காஃபியும் ஃபில்டர் காஃபியும் போட்டு கொடுத்தா மோட்சமாவது மண்ணாங்கட்டியாதுன்னு தோணும். ஒரு நல்ல வாழைக்காய் பஜ்ஜியும் தேங்காய் சட்னி நல்ல சுருக்குன்னு ஒரு தேங்காய் சட்னியும் எவ்வளவு வாசனை பார்த்தீங்களா? தேங்காய் சட்னி ஒரு நல்ல பித்தளை கப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கும்பகோணம் டிகிரி காஃபியும் போட்டு கொடுத்தாங்கன்னா பேஷ் ஒய்ஃபும் இங்கே உட்காந்துக்கிட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் உட்காந்துட்டு ஒரு கர்நாடிக் மியூசிக்கை போட்டு விட்டு ஆனந்தமா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு காட்டுக்கு போய் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ என்ன ஆகும்? அவருக்கு தெரிஞ்சிடும், ஆஹா இனிமே இருந்தா ஒய்ஃபோட இருந்தா நம்ம முடியாது, அனுபூதியெல்லாம் முடியாது அப்படின்னு என்ன பண்றது? கிளம்புறது. யாக்ஞவல்கியர் மாதிரி. அப்படி கிளம்புறதுக்கு பேரும் வந்து பாத்தீங்கன்னா வித்வத் சந்நியாசம்னு பேர். அப்ப இங்க தெளிவா சொல்றாரு, எப்பொழுது விதித்தம் தத்து சியாத் பரம் பிரம்ம, அந்த பரபிரம்மம் வந்து பாத்தீங்கன்னா அறியப்பட்டதோ, கிளிம்ஸ் வந்துருச்சு. நேத்தி பண்ணிட்டு இருக்கும் போதே என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா டும்னு நான் தேகம் இல்லைன்னு ஒரு க்ஷணம் ஒருத்தருக்கு தோன்றிடுச்சு.
அப்படி தோணுனது மாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா மத்ததெல்லாம் பொய்யா போயிடும். ஒய்ஃப், சில்ட்ரன்ஸ், இந்த லோக்கம் எல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சிடும். ஆனா என்ன ஆகும், ஒரு பிளாஷ் வந்துட்டு போயிடும். இதுதான் இங்க ஆச்சரியர் சொல்றாரு, விதித்தம் தத் சியாத் பரம் பிரம்ம சனாதனம். அந்த சனாதனமா என்றும் இருக்கக்கூடிய அந்த பிரம்மம் ஒரு க்ஷணம் அறியப்பட்டாலும் அப்ப என்ன ஆகும், அறிஞ்சாச்சு. ஆனா நிஷ்டை உண்டாச்சானா, நிஷ்டை உண்டாகும். நான் இன்னைக்கு காலையில கூட நான் சொன்னேன்ல, பரமஹம்சர் வந்து நம்ம நிறைய பேர் நார்த் இந்தியாவில் இப்போ உங்களுக்கு ஃபேமஸாக தெரிஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நித்யானந்த பரமஹம்சர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே திருவண்ணாமலையில் பவளக்குன்று மடம்னு ஒரு வச்சுருக்காங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் என்னோட குருநாதர் சித்தி அடைஞ்சாங்க அப்படின்னு, சமாதி அடைஞ்சார், ஞானம் அடைஞ்சார் அப்படின்னு. புத்தருக்கு வந்து போதி மரம் மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க குருநாதருக்கு ஏதோ ஒன்று வச்சுருக்காங்க. ஆனால் இவங்க யாருமே என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு கிளிம்ஸ் வந்தோன்னே அதை பிடிச்சுக்கிட்டு நிஷ்டையை சம்பாதிக்காம வெளியில் வந்தாங்க. நிஷ்டையை சம்பாதிச்சுட்டு போயிருந்தாங்க அப்படின்னா அவங்க நழுவாம இருந்திருப்பாங்க. நிஷ்டையை சம்பாதிக்காம ஒரு க்ஷணம் தோணும் போதே சர்வத்தையும் தியாகம் பண்ணிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ததா ஏகதண்டம் சங்கிருஹ்ய, ஒரு தண்டத்தை கையில எடுத்துக்கிட்டு சோபவீதம் சிகாம் தியஜேத். சன்னியாசம் சொல்றது யாக்ஞவல்யரோட இது அப்படிதான். ஒரு யாக்ஞவல்யர் என்ன பண்ணிருப்பார், ஒய்ஃபை விட்டுட்டார், சில்ட்ரன்ஸை விட்டுட்டார், சொத்து பத்தை வித்தார், எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு என்ன பண்ணார், உபவீதம், அவர் யஜ்யோபவீதம் போட்டிருப்பாரா, யஜ்யோபவீதத்தை விட்டுட்டு சிக்கைய விட்டுட்டு என்ன பண்றார், ஒரு தண்டத்தை எடுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா கிளம்பிட்டார். கிளம்பினவர் என்ன பண்றார், ஞாத்வா சம்யக் பரம் பிரம்ம சர்வம் தியக்த்வா பரிவ்ரஜேத். ரொம்ப தெளிவா இருக்கு. ஞாத்வா சம்யக் பரம் பிரம்ம, அந்த பரபிரம்மத்தை வந்து பாத்தீங்கன்னா நன்றாக அறிந்து, நன்றா அறிந்துனா ரெண்டு அர்த்தம் எடுத்துங்க. என்ன மாதிரி நல்லா சிரவணம் பண்ணிட்டும் சந்நியாசம் எடுத்துக்கலாம், இல்ல வந்து பாத்தீங்கன்னா மனனம் பண்ணிட்டும் சந்நியாசம் எடுத்துக்கலாம். பரபிரம்மத்தை நன்றாக அறிந்து இனி நான் பரபிரம்மத்துல நிக்கிறது நிஷ்டைய பிராப்தி பண்ணணும் அப்படின்னு நன்றா அறிந்து சர்வத்தையும் தியாகம் பண்ணிட்டு சந்நியாசம் எடுத்துக்கிறாங்க. இத்தியாதி வித்வத் சந்நியாச, இந்த விதமா வித்வத் சந்நியாசம் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப விவிதிஷாக்கு காரணம் இது விவேகம். அதுக்கப்புறம் வித்வத் சந்நியாசத்துக்கு எது காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்னே ஒண்ணுதான், நிஷ்டைக்காக, பிரம்மத்தை அறிஞ்சதுனால நிஷ்டைக்காக எடுக்கிறது வித்வத் சந்நியாசம், ஞானத்துக்காக எடுக்கிறது விவிதிஷா சந்நியாசம். இந்த விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் ஆச்சாரியர் என்ன பண்றாரு, ஒரு பூர்வ பக்ஷியை கொண்டு வர, ஆபாசத்தெல்லாம் நீக்கணும்னு அதுக்காக சொல்ற. நனு கலா வித்யாசு இவ கதாச்சித் ஔத்சுக்கிய மாத்திரேனாபி வேதித்தும் இச்சா சம்பவதி. ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா பூர்வபக்ஷிய மாதிரி கேட்கிறார். இப்ப நிறைய பேர் இந்த மாதிரி எடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ஏதாவது வந்து போயிட்டே இருப்போம், எனக்கு ஒரு பெயிண்டிங் பண்ணா நல்லா இருக்குமே. யூடியூப்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கோர்ஸ் எல்லாம், நிறைய சின்ன சின்ன கோர்ஸ் எல்லாம் நிறைய கோர்ஸ் இருக்கு. வந்து பாத்தீங்க அப்படின்னா பெயிண்டிங் பண்றது எப்படி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அது பண்றது எப்படி, இது பண்றது எப்படின்னு ஏகப்பட்ட ஆட்கள் நிறைய கோர்ஸா நடத்திட்டு இருக்காங்க. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு யாருக்காவது ஏதாவது ஒரு இல்லை குக்கிங் கோர்ஸ் வந்து நல்லா இருக்குது, நமக்கு குக்கிங் பண்ண தெரியல அப்படின்னு. ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா பெயிண்டிங் பண்ணா நல்லா இருக்கும், ஒருத்தருக்கு ஸ்கல்ப்சர் ஏதாவது வந்து சிலையெல்லாம் சிற்பி வந்து ஏதாவது நடந்தா நல்லா இருக்கும். இது மாதிரி ஏகப்பட்ட உலகத்துல பிரெஞ்சு கத்துக்கிட்டா நல்லா இருக்கும், இல்ல ஜெர்மன் கத்துக்கிட்டா நல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அது மாதிரிலாம் ஈடுபடுறாங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கு எந்த வயசுல வேணாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கலையை வந்து பாத்தீங்கன்னா கத்துக்கிறதுக்கும், கலா வித்யா சுயிவ ஏதாவது ஒரு வித்யாவை வந்து பாத்தீங்கன்னா ஸ்வீகாரம் பண்றதுக்கும், கதாச்சித் ஔத்சுக்கிய மாத்திரேனாபி திடீர்னு யாருக்கும் ஒரு உற்சாகம் வந்துடுது உள்ளுக்குள்ளார. 70 வயசுல வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு எம்ஏ பண்ண போறேன் அப்படின்னு கிளம்புனா, பிரெஞ்சுல வந்து எம்ஏ பண்ணா நல்லா இருக்கும்ல, ஜெர்மன் படிச்சு ஒரு எம்ஏ பண்ணா நல்லா இருக்கும்ல அப்படின்னு. என்னை பாக்குறதுக்கு ஒருத்தர் வந்தார், ஒரு பாண்டிச்சேரியில இருந்து ஒரு பெரியவர் வந்தார். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சூப்பரா இருக்காங்க, நல்ல மாமா மாமி. அவங்க வந்தோடனே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப உற்சாகம், இன்னும் உற்சாகம்ன்றீங்க 75 வயசுல. அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன சொன்னாரு, நல்லா சத்சங்கெல்லாம் கொஞ்சம் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் கேட்டேன். சாமி ஒரு இன்டர்நேஷனல் கம்பெனியில ஒர்க் பண்ண போறோம் சாமி, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி சாமி, அதுக்கு எக்ஸாம் எழுதணும் சாமி, எக்ஸாம் எழுதினாதான் அந்த போஸ்டிங் கிடைக்கும் சாமி. அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு கோர்ஸ் வந்து நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் சாமி. எத்தனை வயசுலன்னா 75 வயசு.
அப்ப 75 வயசுல ஏங்க, நான் தான் கேக்குறேன், ஏங்க இப்ப போய் ஒரு கோர்ஸ் படிக்கிறீங்க? பக்கத்து வீட்டுக்காரன் மதிக்கவே மாட்டேன்றான் சாமி. பக்கத்து வீட்டுக்காரன் காரை நிப்பாட்டினா, ஐயோ பெருசு கார் எடியா அப்படின்றான். அப்ப நான் ஒரு போஸ்டிங்ல இல்லாததுனால தானே சாமி வந்து பாத்தீங்கன்னா இது. நான் ஒரு போஸ்டிங்ல இருந்தேன் அப்படின்னா வந்து என்ன சார்னு ஒழுங்கா கூப்பிடுவான்ல, மதிப்பான்ல. அப்போ மதிக்க மாட்டேன்றான் சாமி. அதுக்காக தான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு போஸ்டிங் வாங்கணும் சாமி அப்படின்னு நான் யோசிச்சேன். ஐயோ 75 வயசுலயும் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோர்ஸ் பண்றதுக்கு என்ன வரும், உற்சாகம் வரும். நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்கேயாவது வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டியில ஏதாவது சைவ சித்தாந்தம் படிக்கலாமா, ஒரு எம்ஏ சைவ சித்தாந்தம் போட்டுக்கலாமா அப்படின்னு தோணும். இல்ல வந்து பாத்தீங்கன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில வந்து பாத்தீங்கன்னா மெதுவா வந்து பாத்தீங்கன்னா பிஏ பிலாசபி ஏதாவது எடுக்கலாமா புதுசா, அத்வைத பிலாசபி அப்படின்னு தோணும். இது மாதிரி யாருக்கு வேணாலும் எந்த கலைகளோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த வித்யாவோ கத்துக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு உற்சாகம் உண்டாகிற மாதிரி வேதித்தும் இச்சா சம்பவதி. இந்த பிரம்மத்தையும் பிரம்மம் சொல்றாங்களே, ஆத்மான்னு சொல்றாங்க, இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டேன். அது நானும் என் வீட்டுக்காரரும் கம்பெனிக்கு போறாரு மாதிரி நானும் வந்து போய் கிளாஸ்ல கலந்துக்கிட்டு நானும் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மத்தை தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு சில பேருக்கு பிரம்மத்தை அறிந்து கொள்வதில் இச்சை வரலாம். அதனால ஏவம் வித்வத்தா அபி ஆபாதித தர்ஷினஹ பண்டிதம் மன்யஸ்ய அத்திர அவலோக்கியதே. பண்டிதம் மன்யஸ்ய அத்திர அவலோக்கியதே. என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தருக்கு கலைகள் கத்துக்கிற மாதிரி பிரம்மத்தை அறியறதுல கிளாஸ்ல வந்து உட்கார்ந்துருவாங்க. நான் ஏமாந்து போனதெல்லாம் நிறைய அப்படிதான். நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் யார் வந்தாலும் சாமியாரை பார்க்க வந்தோன்னே ரொம்ப உற்சாகமா பேச ஆரம்பிக்கிறாங்க. உட்கார்ந்து மணிக்கணக்கா பேசிக்குவேங்க. அதுக்கப்புறம் தான் வந்து தெரியும், ஐயோ அவங்களுக்கு சும்மா வந்தாங்க, கூட்டமா வந்தாங்க அப்படின்னு. கூட்டமா வந்தாங்க அப்படின்னு நான் அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கே எனக்கு நான் ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு. ஐயோ வேஸ்ட் பண்ணிட்டேன் டைம் அப்படின்னு. அப்ப நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்காரரும் கம்பெனிக்கு போறாருன்ற மாதிரி நிறைய பேர் வந்து கூட்டமா வரும்போது அவங்களும் கலந்துப்பாங்க. வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா நாடி பிடிச்சி பார்க்கணும்ன்றது ஒரு முக்கியமானது. குருக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், நாடி பிடிச்சி பார்க்கணும். இவன் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே விவேகமா வரானா, விவேக வைராகியத்தோட. ஏன்னா விசாரம் என்னது முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு சம்சாரமேவ நிஸ்ஸாரம் திருஷ்டுவா. விவிதிஷா சந்நியாசத்துக்கு என்ன காரணம் இருக்கணும், விவேகம் இருக்கணும், வைராகியம் இருக்கணும். அப்படி வந்தா அந்த விவிதிஷா ஒர்த்தா இருக்கும் உங்களுக்கு. அதே இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஏதோ கத்துக்கலாமே, ஒரு டேலி கத்துக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரெஞ்சு கத்துக்கிற மாதிரி நம்ம ஆத்மாவை பத்தி கத்துக்கலாமேன்னு வந்தாங்க அப்படின்னா இப்போதைக்கு அதுதான் நிறைய இருக்கு. விவேக வைராகியம் இல்லாம நானும் ஒரு கலையை கத்துக்கிறேன், ஒரு வித்யாவை கத்துக்கிறேன்னு வர்றது சம்பவிக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வித்வத்தா அபி. வித்வத்தானா நிறைய பேர் சம்ஸ்கிருத காலேஜ்ல படிச்சவங்க நிறைய இருக்காங்க. எம்ஏ வந்து பாத்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் சவுத் இந்தியாவில நிறைய யூனிவர்சிட்டி இருக்கு. குறைஞ்சபட்சம் ஒரு 20-30 யூனிவர்சிட்டிக்கு மேல இருக்கு, 50-60 இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா யூனிவர்சிட்டிலையும் வந்து பாத்தீங்கன்னா பிஏ சைக்காலஜி மாதிரியே பிஏ வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தம் இருக்கு, அத்வைத வேதாந்தம். எம்ஏ இருக்கு, ரொம்ப ஈஸியா பாஸ் பண்ணலாம். மைசூர் யூனிவர்சிட்டிலலாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க படிச்சதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணாவே ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு எம்ஏ கோர்ஸ் வாங்கிடலாம், ஒரு பிஹெச்டியும் பண்ணிடலாம். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரி இருக்காங்க. அப்ப தன்னை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோர்ஸ் முடிச்சோன்னு என்ன பண்ணுவாங்க, ஒரு எம்ஏ வந்து இல்லைன்னா ஒரு பிஹெச்டி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்க. அப்படிப்பட்ட அந்த வித்வத்தாலும் கூட ஆபாத தரிசனக, ஆபாத்தனா ஒரு கேள்வி ஞானம் அப்படின்னு பேர். ஆபாத தரிசனக என்ன பண்ணிட்டாங்க, ஒரு கோர்ஸை வந்து முடிச்சுட்டு ஒரு 4-5 உபனிஷத்து எனக்கும் தெரியும், எனக்கும் பகவத்கீதா தெரியும், என்ன சொல்ல வருது தானே, நம்ம எல்லாம் பிரம்மமா தானே இருக்கோம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது, நம்ம எல்லாம் பிரம்மமா இருக்கும்னு சாஸ்திரம் சொல்லுது அப்படின்னு ஒரு கேள்வி ஞானத்தை வந்து பாத்தீங்கன்னா வச்சவங்களா. ஆனா அவங்க என்ன நினைப்பாங்க, பண்டிதம் மன்யஸ்ய, தன்னை வந்து பாத்தீங்கன்னா பெரிய பண்டிதனா நினைப்பாங்க. நிறைய பேர் இருக்காங்க. கொஞ்சோண்டு பரோட்ச ஞானம் அடைஞ்சோனையே அந்த பரோட்ச ஞானத்தை வந்து பாத்தீங்கன்னா நான் ரொம்ப பண்டிதன் ஆயிட்டேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அத்திர அவலோக்கியதே, இந்த விஷயத்துல நம்ம பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம்னா நச்ச தௌ பிரவ்ரஜிதோ திருஷ்டம். ஆனா என்னைக்காவது அவங்க யாராவது வந்து பாத்தீங்கன்னா வைராகியத்தை அடைஞ்சு சன்னியாசம் எடுத்திருக்காங்களான்னு பாத்தீங்கன்னா இல்லை. இப்ப நான் ஒரு கிளாஸ்லயே சொன்னேன்ல, எத்தனை சாஸ்திரிமார்கள் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க?
சிங்கேரியில வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ பேர் வித்வான்கள் இருக்காங்க, ஒருத்தர் 2 பேர். காஞ்சி மடத்துக்கு போனீங்கன்னா அவ்வளோ வித்வான்கள் இருக்காங்க. சம்ஸ்கிருத யூனிவர்சிட்டியில பாடம் படிச்சவங்கன்னு லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா ஒரு கடந்த 50 வருஷத்துல இப்ப மணி டிராவிட்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரொஃபஸரா இருக்கார். மணி திராவிடா இருக்கட்டும், கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகளா இருக்கட்டும், இறந்து போனார் ராதாகிருஷ்ண சாஸ்திரியா இருக்கட்டும், கோடா சாஸ்திரியா இருக்கட்டும். கோடா சாஸ்திரிலாம் ரொம்ப நிபுணத்துவம் வாய்ந்தவர். எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, பண்டிதர்கள், ஏகப்பட்ட பண்டிதர்கள் இருக்காங்க. சரி, பண்டிதர்கள் ஆனா என்ன நடக்கணும்? விவேகம் வந்துச்சுன்னா என்ன நடக்கணும்? வைராக்கியம் வரணுமா? விவேகத்தோட அடுத்த ஸ்டெப்பு வைராக்கியம். சந்நியாசம் எடுத்திருக்கணுமா? ஆனா வந்து பாத்தீங்கன்னா யாரும் எடுக்கவே இல்லை. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரலாம், படிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் தன்னை பண்டிதன்னு நினைச்சுப்பாங்க, சபைகள் எல்லாத்துலயும் போய் பேசுவாங்க, நிறைய ப்ரோக்ராம்ல பண்ணுவாங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நடக்கும். நீங்க சிங்கேரியில வித்வத் சபான்னு ஒண்ணு அப்பப்போ ஏதாவது போடுவாங்க. அந்த வாக்கியார்த்த சபான்னு ஒண்ணு பாத்தீங்கன்னா வருஷம் வருஷம் வாக்கியார்த்த சபா நடக்கும். ஆச்சாரியர் ஒருத்தர் தான் உட்காந்துப்பார், வேற யாரும் சன்னியாசி உட்காந்துருக்க மாட்டாங்க. ஒரே ஒரு ஆச்சாரியர் மட்டும் சன்னியாசி. இப்ப லாஸ்ட் டைம் இப்ப கூட எப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் நடந்துச்சு, இந்த ஆமா நவராத்திரி அப்ப நடந்துச்சு. அதுல பாத்தீங்க அப்படின்னா ஆச்சாரியர் மட்டும் தான் சன்னியாசி, வேற யாரும் சன்னியாசி. எல்லா பண்டிதர்களும் வந்து பாத்தீங்கன்னா உட்காந்துட்டு விவாதம் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் தான் சன்னியாசிக்கு வேலையே இல்லையா இங்க அப்படின்னு கேட்டேன். ஏன்னா சிங்கேரியில போனீங்கன்னா நீங்க சன்னியாசிகளை தேடிதான் பார்க்கணும். காஞ்சி மடத்துக்கு போனீங்கன்னா சன்னியாசிகளே இல்லை, ஒருத்தர் தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். இப்ப புதுசா எடுத்தவரோட சேர்த்து 3 பேர் தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் வயசாகி ரொம்ப தள்ளாமையில இருக்கார். அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா மடாதிபதிகளா இருக்கிற 2 பேர், இளையவரும் பெரியவரும் இருக்காரு, 2 பேர் இருக்காங்க. அப்ப சன்னியாசிகளே இல்ல, பண்டிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க, நல்ல வித்வான்களா நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அவங்க தன்னை பண்டிதர்களா நினைச்சிருப்பாங்க. ஆனா நச்சதௌ பிரபிரஜித்தோ திரஷ்டோ, அவர்கள் யாரும் தியாகம் பண்ண மாதிரி தெரியல சாமி, சந்நியாசம் எடுத்த மாதிரி தெரியல சாமி. அதனால அதோ விவிதிஷா வித்வத்தே கீதிருஷி விவக்ஷிதே. அப்ப வித்வத்தா விவிதிஷா சந்நியாசத்தையும் வித்வத் சந்நியாசத்தையும் நீங்க சொல்றீங்களே, இது எப்படி? இதை வந்து எப்படி நம்ம சொல்றது அப்படின்னு கேட்கும்போது இது எப்படி இதை வந்து நம்ம சொல்றது? ஏன்னா நீங்க சொல்றீங்க வைராக்கியம் வந்து விவிதிஷா எடுத்துக்கணும், அப்பதான் வைராக்கியம் வந்தாதான் தெரிஞ்சுக்கிறதுக்கே ஆவல் வரும், சாரமானதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு. அப்படிலாம் தெரியவே இல்லையே. யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எம்ஏ கோர்ஸ் பண்றவங்களுக்கு என்ன பிரம்மத்தனம் தெரிஞ்சு கொள்ள வேண்டும் அப்படின்னா வந்தாங்க, இந்த சம்சாரம்லாம் நிஸ்சாரம் அப்படின்னு. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு காவியம் படிக்கிற மாதிரி, ஒரு கலா படிக்கிற மாதிரி ஒரு கோர்ஸ் பண்ணலாமே. அப்படிதான் வந்து அவங்க நிறைய இருக்காங்க. அவங்கள்ட்ட எல்லாம் போயிட்டு நீ வந்து நீ வைராக்கியம் இருக்கா அப்படின்னு இப்ப போய் சம்ஸ்கிருத காலேஜ்ல போய் கேட்டீங்கன்னா, சம்ஸ்கிருத காலேஜ்ல போய் கேட்டீங்க அப்படின்னா வைராக்கியம் மண்ணாங்கிட்ட எதுக்கு வைராக்கியம் வரணும்? அப்ப வந்து வைராக்கியம் இல்லாமையே படிக்கிறாங்க பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும்னு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா படிச்சு முடிச்சதுக்கு பிறகு தன்னை பண்டிதராகவும் நினைச்சுக்கிறாங்க, தன்னை வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஆளா நினைச்சுக்கிட்டு எல்லா சபையிலையும் பேசுறாங்க. இவங்க யார்கிட்டயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சந்நியாசம் காணப்படவில்லையே. இதுச்சே உச்சியதே. காலடியில வந்து பாத்தீங்கன்னா பெரிய யூனிவர்சிட்டி இருக்கு. கேரளால வந்து பாத்தீங்கன்னா, கேரளால தான் இன்னும் நல்லா இருக்கு. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அத்வைதம் படிக்கிறவங்களாம், நிறைய சாஸ்திர அத்தியனம் பண்றவங்களாம் நிறைய இருக்காங்க. எவ்வளவு யூனிவர்சிட்டி நினைக்கிறீங்க? நாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2002 நினைக்கிறேன், 2002ல வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம். இதுல ரிஷிகேஷ்ல கேண்ட் பிலாசபியை கிரிட்டிசைஸ் பண்ணி அத்வைத பிலாசபிக்கு எங்க ஆசிரியர் ஒரு புக்கு பண்ணியிருக்காரு. அதை பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணோம். ஒரு 350 பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிலாசபர்ஸ் மட்டும் வந்தாங்க. 350 பேர்னா எத்தனை இது யூனிவர்சிட்டியில காலேஜஸ்ல வந்து ஹெச்ஓடிவா இருக்கவங்க நிறைய பேர் இருந்தாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்பதான் தெரிஞ்சது குறைஞ்சபட்சம் ஒரு 60 யூனிவர்சிட்டியாவது இருக்கும்னு நினைக்கிறேன் இந்தியா ஃபுல்லா. ஏகப்பட்ட காலேஜஸ்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நிறைய ப்ரொஃபசர்ஸை கூப்பிட்டோம், ஹெச்ஓடியை கூப்பிட்டோம், எல்லாத்தையும் கூப்பிட்டோம். வந்து பார்க்கும்போது தான் தெரியுது யாருக்கும் வைராக்கியம். எங்க ஆச்சாரியார் ஒரு 10 சன்னியாசிகள் இருந்திருப்பாங்க. அவங்க கடைசியில முடிச்சதுக்கு பிறகு நான் அப்பெல்லாம் சின்ன பையன். அப்ப நான் முடிச்சதுக்கு பிறகு வந்து நான் அவங்களுக்குலாம் சேவை பண்ணிட்டு எல்லாத்துக்கும் சேவை பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் முடிச்சதுக்கு பிறகு நான் நினைச்சேன், சாமி இவங்களுக்குலாம் இவ்வளவு ஞானம் இருக்கே அப்படின்னு கேட்கும்போது எல்லா ஞானம்லாம் இருக்கு, ஆனா வைராக்கியம் ஜீரோ. பரத் ஜுன்ஜுன்வாலான்னு ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோட்டீஸ்வரர் வந்து அந்த ப்ரோக்ராம் பண்ணார், ஒரு பத்திரிகையாளர். அந்த டெல்லியில ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள ஆள். என்ன சம்பாவனை அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பெரிய ட்ரஸ்ட் ஒன்று இருந்துச்சு, அவங்க மூலமா கொடுத்தாங்க. வந்தவங்க எல்லாத்துக்கும் 1 லட்சம் ரூபாய் வந்து சம்பாவனை.
அந்த ப்ரோக்ராம் 3 நாள் ப்ரோக்ராம் அதை அட்டன் பண்ணவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் சார்ஜ்லேருந்து ஆரம்பித்து எல்லாம் இது பண்ணி 1,00,000 ரூபாய் சம்பாவனை. எங்கள் ஆச்சரியர் அதான் சொன்னார், எதுக்காக வந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் முன்னாடியே போட்டோம் 1,00,000 ரூபாய் வந்து கலந்துக்கிட்டீங்கன்னா 1,00,000 ரூபாய் அப்படின்னு. அப்போ பண்டிதர்கள்லாம் எதுக்காக வருவாங்க? எல்லா சபைக்கும் போவாங்க, வித்வத் சபாலெல்லாம் கலந்துப்பாங்க. சிருங்கேரியிலலாம் வித்வத் சபாவில் கலந்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சன்மானம் கிடைக்கும், பேரு பட்டம் எல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. எங்கெங்கெல்லாம் நீங்கள் பேசுகிறீங்களோ மாலை மரியாதை கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும், பணம் நிறைய கிடைக்கும், சம்பாவனை. அப்போ யாருக்கும் வைராக்கியம் வந்திருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வைராக்கியம் வந்திருக்காது. பெரிய பெரிய பண்டிதர்கள்லாம் இருக்காங்க, சாஸ்திரிய நிறைய சாஸ்திரிகள் இருக்காங்க, நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு யாருக்குமே வைராக்கியம் வரலையே சுவாமி அப்படின்னா உச்சியதே எப்படி அப்படின்னா யதா தீவிரதாயாம் புபுக்ஷாயாம் உற்பன்னாயாம் போஜனாத் அந்யோ ந ரோச்சதே விவகார. ரொம்ப அருமையான எக்ஸாம்பிள். ஒருத்தனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 நாளா பசி, 2 நாளா ஃபுட்டு கிடைக்கல. அவனுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, என்ன மாதிரி சுகர் பேஷண்ட்டாக இருந்தீங்கன்னா தெரியும், சுகர் பேஷண்ட்டுக்கு ஒரு பசி வருங்க. சுகர் டவுன் ஆகும்போது ஒரு 70க்கு கீழே போகும். எனக்கு எப்போவாவது அது மாதிரி வந்துருக்கு. இந்த 70க்கு கீழே எப்போவாவது போகும்போது ஒரு 65, 60 அந்த ரேஞ்சு சுகர் கம்மியாச்சுன்னா ஃபுட்டு நம்ம வந்து ஏதாவது வச்சுருக்கோம்னு வச்சுங்க, ப்ரெட்டோ இல்லை ஏதாவது வச்சுருப்போம், ஏதோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டியாவது கொஞ்சம் வச்சுருப்போம், இது மாதிரி ஏதாவது. எப்படி சாப்பிடுவோம் தெரியுங்களா உங்களுக்கு? பேய் சாப்பிடும் தெரியுங்களா? பேய் சாப்பிட்றது தான். உனக்கு தான்ப்பா, நம்ம தான் யாரும் எடுத்துக்க போகிறது இல்லை, நம்ம ஃபுட்டு தான் இருக்குது, நம்ம பொறுமையாக எடுத்து மற்ற டைம்லாம் சாப்பிட்றோம், இல்லை பொறுமையாக தானே சாப்பிட்றோம். ஆனால் இந்த சுகர் இப்படி கம்மியாகும் போது என்ன ஆகுனா கப்புன்னு அடைக்கி தோணும் வயிற்றுக்குள்ளார. பேய் மாதிரி பிசாசு மாதிரி சாப்பிட்றதுக்கு தோணும் உங்களுக்கு. அவ்வளோ வேகமாக உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இன்டேக் பண்ணுவோம் நம்ம. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுகர் கம்மியாகுது. பசி 2 நாள் பசியா இருக்குன்னு வச்சுங்க, 2 நாள் ஒன்றும் கிடைக்கல. அதான் இங்க ஆச்சரிய சொல்றாரு, யதா தீவிரதாயாம், ரொம்ப தீவிரமா பசி, ரொம்ப பசியோட, புபுத்சாயாம், புபுத்சா அப்படின்னா என்ன அர்த்தம்? போக்தி மிச்சா புபுத்சான்ட்டு, நல்லா சாப்பிட்றதுக்கு தீவிரமான இச்சை, பசி பட்னியில இருக்கான். அப்படிப்பட்டவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா உற்பன்னாயாம், நல்ல பசி வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு உண்டாயிருக்கிற நிலையில, போஜனாத் அந்யோ, அவனுக்கு ஒன்னே தான் கண்ணுல தெரியும், என்னன்னு கேட்டீங்கன்னா எங்க போஜனம் கிடைக்கும், எங்க சாப்பிடுவோம், இவ்வளவுதான் கிடைக்கும். அந்யோ ந ரோச்சதே விவகாரக, அதுக்கு அந்நியமா எந்த ஒரு விவகாரமும் சித்திக்காது. என்னோட குருநாதருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரீட் வந்து பாத்தீங்கன்னா என்னோட தெரிஞ்ச ஒரு சாமி வந்து பாத்தீங்கன்னா ட்ரீட் கொடுக்குறாரு. எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாதுக்கள் எல்லாத்தையும் கோர்ஸ்ல முன்னாடி நான் என்னோட சிஷியர்கள்ல ஒரு 15 பேர் இருக்கோம். 15 சாதுக்களுக்கும் சாமி கோயிலுக்கு போய் அபிஷேக ஆராதனை பண்ணிட்டு பெரிய கோயில்ல, அப்புறம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரேஞ்ச் பண்ணியிருக்கு சாமி, அங்க போய் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னு. ஓகே அப்படின்னு நான் வந்து பாத்தீங்கன்னா கிளம்பி போறேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் எனக்கு சுகர் டெஸ்ட் அதெல்லாம் எதுவுமே பண்ணலை. திடீர்னு ஒரு பசி என்ன ஆச்சு அப்படின்னு, இப்போ இது மாதிரி தான் வண்டியில போயிட்டே இருக்கும், எனக்கு இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்துல சாப்பிட்றதுக்கு இடம் வந்துடும். நல்ல சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டியாக இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியும், நான் ஏற்கனவே அங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா தெரியும், இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளார நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதுக்குள்ளார என்ட்ரு ஆயிட முடியும், எதையாவது எடுத்து ஸ்வீட் எதையாவது சாப்பிட்றலாம். ஆனால் வண்டியில் போய்கிட்டு இருக்கும் போதே ஒரு கையெல்லாம் ஷிவரிங் ஆக ஆரம்பிச்சோன்னே வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை ஓட்டிகிட்டு இருக்க என்னோட சிஷ்யர்கிட்ட சொல்கிறேன், வண்டி நிப்பாட்டு. ஒரு இலந்த பழம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தள்ளுவண்டியில் இலந்த பழம் கொண்டு போயிட்டு இருக்கான். என்னால் கோயில் கோபுரத்துக்கு முன்னாடி கையெல்லாம் ஷிவரிங் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா இம்மிடியேட்டாக சொல்கிறேன், நிப்பாட்டுங்க அப்படின்னு. நிப்பாட்டினோன்னு நான் என்ன பண்ணேன், விலையெல்லாம் பேசலை, ஒன்றுமே பேசலை. அவன்கிட்ட நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கப்புன்னு ஒரு 4 இலந்த பழத்தை எடுத்து வாயில் சாப்பிட்டு உள்ளே இறங்குனேன். நம்ம என்ன பண்ணுறோம், எங்க நிக்கிறோம், நான் யாரு, எதிர்க்க இருக்கவன் யாரு, என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அது ஒன்றும் தெரியாது சாமி. பசி வந்துச்சு அப்படின்னா, பேய் பசி வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுத்தி இருக்கிறது எல்லாம் மறந்து போயிடும். ஒரே ஒரு பசி வந்தால் 10ம் பறந்து போகும், எல்லாம் போயிடும். நான் இப்பதான் யோசிக்கிறேன், ஐயோ கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம இப்படி சாப்பிட்டு இருக்குமே. இப்ப நான் இவ்வளவு நாள் கழிச்சு யோசிச்சு சொல்றேன், நான் 7-8 வருஷம் கழிச்சு சொல்றேன் நான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆச்சரியர் சொல்றார், போஜனாத் அந்நியோ ந ரோச்சதே விவகாரக, போஜனத்துக்கு அந்நியமா வேற ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு தெரியவே தெரியாது, ருச்சிக்கவே ருச்சிக்காது.
யாராவது பேசுனா கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்து நான் உள்ள அந்த இடத்துல நான் என்ன பண்ண, நான் இழந்த படத்தை போட்டு கூல் டவுன் ஆயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள போனோன்னு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, பாயசம் இருக்கா ஃபர்ஸ்ட் உள்ள என்டர் ஆகும் போதே நான் என்ன கேட்டேன் அப்படின்னா, பாயசம் இருக்கா என்ன சுகர் பாயசம் இருக்கா, நான் இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் கொடுங்க அப்படின்னு ஒரு கிளாஸ் ஃபுல்லாக எடுத்து பாயசத்தை சாப்பிட்டோன்னு தான் எனக்கு ஆயாசம் வந்து பார்த்தீங்கன்னா நிவர்த்தி ஆச்சு. அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நான் யாரு என்ன ஏது எந்த சிந்தனையும் இருக்காது பசி வந்தா. இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா போஜனேச்ச விளம்போ அப்படி சோடும் ந சக்கியதே. யாராவது அந்த போஜனத்தை கொடுக்கறதுல கொஞ்சோண்டு தாமதப்படுத்தினா கூட, டிலே பண்ணாலும் கூட என்ன ஆகும், அது சகிக்க முடியாதையோ, கொண்டு வாயா நான் வந்து பார்த்தீங்கன்னா பசியில இருக்க, நீனும் அலங்காரம் பண்ணிட்டு இருக்க. நான் உள்ள நுழையும் போதே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு, நான் உள்ள நுழையும் போதே அந்த அந்த ஃபுட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்க இடத்துக்கு வாசல்லையே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சிஷியர்கள் 2-3 பேர் நிற்கிறாங்க. நான் இமீடியட்டா நான் என்ன பண்றேன், என்னோட சிஷியர்கிட்ட பார்த்து சொல்றேன், ஏதாவது பாயசம் இருந்தா முதல்ல கொடுங்க அப்படின்ற. ஒன்னும் அவசரப்படாதீங்க சாமி, உட்காந்து சாமி எல்லாம் சாப்பிடலாம், அதெல்லாம் பார்த்துக்கலாம், அப்புறம் ஃபர்ஸ்ட் எடுத்து எனக்கு ஒரு பாயசத்தை கொண்டு வாங்க. அந்த ஆர்டர் என்ன முறை அதை வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல பூஜை பண்ணி அதெல்லாம் பண்ணி அதெல்லாம் தூக்கி ஓரமா போடுங்க. ஃபர்ஸ்ட் எடுத்து ஒரு பாயசத்தை கொடுங்க. பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, இவரா இவர் பேய் மாதிரி அலையிறாரு ஒரு பாயசத்துக்கு அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த தாமதத்தை டிலே பண்றது சகிக்க முடியாது. அதுதான் இங்க கிளியரா சொல்றாரு. ஒருவேளை இவருக்கு சுகர் பேஷண்டா இருப்பாரோ வித்யாரண்ய சாமி, அப்படி எப்படி எழுத முடியும்? போஜனேச்ச விளம்போ அப்படி சோடும் ந சக்கியதே, தாமதப்படுத்துறது சகிக்க முடியாது. ததா அது போலவே. எக்ஸாம்பிள் பாருங்க, ஜென்மஹேத்துஷு, ஜென்மத்துக்கு காரணமா இருக்கிறது எது அப்படின்னா கர்மசு. ஜென்மத்துக்கு காரணம் என்ன தெரியுங்களா உங்களுக்கு? புண்ணியம் பாப்பம், புண்ணியம் பாப்பம். அப்போ தர்மம் அதர்மம் புண்ணியம் பாப்பம் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கமே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்மத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு. அதுதான் ஜென்மத்துக்கு காரணம். அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்தனி புல்வழுக்கு மூடி அப்படின்னு சொல்றாருல. அப்ப அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி, புண்ணியம் பாப்பம் 2 தலையும் கட்ட வைக்கப்பட்டிருக்கோம். அப்படிப்பட்ட அந்த கருமத்துல வந்து பாத்தீங்கன்னா கர்மசு அத்தியந்த அருச்சிர். கர்மம் பண்றதுனாவே உள்ளுக்குள்ளார ஐயோ பாரமா இருக்கு, ஐயோ இந்த கர்மம் பண்ணணுமா, பாட்டுக்கு உட்கார்ந்து ஏதாவது சத்சங்கம் கேட்டுக்கிட்டு வேதாந்தம் கேட்டுக்கிட்டு பேசாம ஜபம் பண்ணிக்கிட்டு நிவர்த்தியில போலாமே, எதுக்கு எதையோ பண்ணிக்கிட்டு இருக்கோம், பிஸ்னஸ் பண்ணணுமா அப்படின்னு தோணும், ஆஃபீஸ் போகணுமா தோணும். எதுவும் பண்றதுக்கு ஒரு இச்சை வரவே வராது. அப்போ 100% வந்து பாத்தீங்கன்னா அந்த கருமத்தின் வந்து பாத்தீங்கன்னா அத்தியந்தம் அருச்சிர், எந்த ஒரு ருச்சியும் இல்லாமல் போய்விடும். அப்ப என்ன ஆகும்? வேதன சாதனேசுச்ச, இந்த பிரம்மத்தை அறியறதுல, ஆத்மாவை அறியறதுல, ஈஸ்வரனை அறியறதுல, வேதனம்னா வேதன சாதனம் அப்படின்னா இந்த பிரம்மத்தை ஈஸ்வரனை ஆத்மாவை அறியக்கூடிய சாதனமா இருக்கிற சிரவணாதிஷு, சிரவணம் முதலியவைகள்ல தொரா மகதி சம்பத்தியதே. எப்போ அறிவோம், எப்போ கிளாஸ் ஆரம்பிக்கும், யாராவது குருநாதர் கிடைக்க மாட்டாங்களா, உபனிஷத்தை இப்பவே படிச்சிடணும், இப்பவே ஆத்மாவை அறிஞ்சிடணும் அப்படின்னு உள்ளுக்குள்ளார காலில் வந்து பாத்தீங்கன்னா வெந்நீரை கொட்டின மாதிரி ஒரு அவசரம் வரும். அதான் இங்க சொல்றாரு, தொரா மகதி சம்பத்தியதே, மிகப்பெரிய அர்ஜென்ட். தொரான அர்ஜென்ட்னு அர்த்தம். ரொம்ப வந்து சீக்கிரமே கிடைக்கணும்னு ஒரு ஹரி வந்து பாத்தீங்கன்னா நமக்குள்ளார அரிச்சு வரும். உள்ளுக்குள்ள மனசுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டவங்களை இருக்கவங்களை நானே இப்பயே பாக்குறேன். நிறைய பேர் நான் அவங்களுக்குலாம் ஒத்து வர மாட்டேன், என்ன அடங்கிடும்னு எனக்கு தெரியும். ஆரம்பத்துல உள்ளு நுழைஞ்சவங்களுக்கு எப்படி தெரியுங்களா இருக்கும், ஏதோ இன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா 2020 மேட்ச் மாதிரி இன்னைக்கே முடிச்சு இன்னைக்கே ஆத்ம ஞானத்தை அடைஞ்சிடுற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் தாங்க முடியாத ஒரு உள்ளுக்குள்ளார ஒரு தாப்பம் உண்டாகும். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மெதுவா அடங்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார எப்படி இருக்கும், எப்படியாவது சீக்கிரம் சிரவணத்தை முடிச்சு மனநத்தை முடிச்சு நிதித்தியாசனம் முடிச்சு நான் பிரம்மமா ஆயிட போறேன், முக்தனை ஆயிட போறேன் அப்படின்னு என்ன ஆகும்? உள்ளுக்குள்ளார அது எண்ணம் உண்டாகும். தாதிருஷி விவிதிஷா சந்நியாசகேத்து, இது மாதிரி ஒரு விவேகம் வைராக்கியம் வந்தாதான் அவங்க விவிதிஷா சந்நியாசம் செய்து கொள்வார்கள். அப்ப நிறைய பண்டிதர்களுக்கே வரல,
தனத்துல ஆசை, பசி வரல, பசி வந்துச்சு, தீவிர பசி வந்துச்சுன்னா சாப்பாட்டை தவிர்த்து வேற எதுவும் தேட மாட்டான். அப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த தீவிரத்தன்மை வந்து பாத்தீங்கன்னா மோட்சம் அடையணும்ன்ற தீவிரத்தன்மை இல்லை. இது யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராமணர்களோட பெரிய ப்ராப்ளம் என்ன தெரியுங்களா? பிராமணர்களோட பெரிய ப்ராப்ளம் இதுதான். எங்க ஆச்சாரியார் சொல்லுவாரு, நான் தான் கேட்பேன், சாமி ஏன் சாமி வந்து பாத்தீங்கன்னா பிராமணர்கள் தானே, வேதம் படிச்ச பிராமணர்கள் தானே நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரம் படிச்சு வேதம் படிச்சவங்க தானே நிறைய பேர் இருக்காங்க, நிறைய கடப்பாட்டிகள் இருக்காங்க, நிறைய வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பர்ட்லாம் இருக்காங்க, ஏன் சாமி சன்னியாசமே எடுக்க மாட்டேன்றாங்க? பெரிய பிரச்சனையே அதான்ப்பா அப்படிங்க. என்ன சாமி என்ன பிரச்சனை? அவங்க தான் எடுக்கணும், வேதம் படிச்சவங்க தானே சன்னியாசம் எடுத்துக்கணும். சாஸ்திரத்தை நல்ல நூல்கள் கிரந்தங்கள்லாம் அபியாசம் பண்ணவங்க, சொல்லி கொடுத்தவங்க, பிரவச்சனம் பண்றவங்க எத்தனை பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா பிரவச்சனம் பண்றவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. சன்னியாசம் எடுத்துக்க வேண்டியதுன்னு ஏன் சாமி எடுக்கல அப்படின்னா எங்க ஆச்சாரியார் சொல்லுவாரு, பிராமணர்களோட குணம் என்னன்னு கேட்டீங்கன்னா சத்துவ குணம். சத்துவ குணம் என்ன பண்ணும் அப்படின்னா ரெண்டு காரியத்தை பண்ணும். சத்துவ குணம் இயல்புலயே ஒண்ணு ஞானம், ஞான சங்கேன பாரத சுக சங்கேன பத்னாத், கீதால சொல்லும்போது சொல்றாரு. சுகமும் ஞானமும் வந்து பாத்தீங்கன்னா அவங்கள்ட்ட இயல்பா இருக்கும். எப்போ பெயின் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்துவ குணம் இருக்கிறதுனால பெயினே தெரியாது. பெயின் தெரிஞ்சாதானே உங்களுக்கு உள்ளார வந்து பாத்தீங்கன்னா ஐயோ இந்த சம்சாரம் போதும்பா அப்படின்னு ஒரு தோணும். சத்துவ குணம் வந்து பாத்தீங்கன்னா பிரதானமா இருக்கிற பிராமணர்கள் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்லா தானே இருக்கு, சௌக்கியமா தானே இருக்கும். ஒரு டாக்டர் என்கிட்ட பார்த்து கேட்டாரு, சாமி வைராக்கியன்றீங்க, நல்லா தானே இருக்கு, போயிட்டு இருக்கு, என் ஒய்ஃபு 2 சில்ட்ரன்ஸ் ஆனந்தமா போயிட்டு இருக்கு, என்ன வைராக்கியன்றீங்க, எதுக்கு மண்ணாங்கட்டி வைராக்கியம் எல்லாம் தேவை, ஆனந்தமா தானே போயிட்டு இருக்காமா. நிறைய பேரோட லைஃப் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சதுல இருந்து முடிவு வரைக்கும் நிறைய மாமா மாமிகள்கிட்ட பாத்தீங்க அப்படின்னா ஆனந்தமா இருப்பாங்க, சௌக்கியமா இருப்பாங்க. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா எந்த கல்மஷங்களும் இருக்காது, சித்தம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பியூரிட்டியா இருக்கும், சத்துவ குணம் இருக்கும். அதுதான் அவங்களுக்கு டிராபேக். அவங்களுக்கு வந்து அந்த துக்கம் வரும்போதுதான் ஒருத்தருக்கு என்ன வரும்னா ஐயோ இந்த சம்சாரம் இப்படி இருக்கே அப்படின்னு ஒரு பார்க்கும் போதே வந்து ஐயோ இது என்ன அப்படின்னு இருக்கும். அது எங்கேயாவது ஒரு பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு ஒரு ஜட் பண்ற மாதிரி வந்து உண்டாகும். கணவன் இறந்து போனாலோ, இல்லை மனைவி இறந்து போனாலோ, குழந்தைங்க இறந்து போனாலோ, இது மாதிரி சில சமயம் வந்து பாத்தீங்கன்னா இல்லை பிசினஸ்ல யாராவது ஏமாத்திட்டாலோ, ஏதோ நடந்து அவமானப்பட்டாலோ, அப்போ ஒரு அப்படி வந்தோடனே அதை யாரு கெட்டியா பிடிச்சுக்கிட்டு கரை ஏறுறாங்களோ அவங்களுக்கு வைராக்கியம் வந்து அந்த வைராக்கியத்தினால வந்துருவாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி. அதாவது வேதம் படிச்சவங்க எல்லாம் யாரும் சந்நியாசம் எடுக்கிறதே இல்லை, பண்டிதர்கள் சந்நியாசம் பண்றதே இல்லை. ஏன்? முமுட்சுத்துவம் வரணும் அப்படின்னா முமுட்சுத்துவத்துக்கு பின்னாடி என்ன இருக்கணும்? ஒரு துக்கம், ஒரு பெயின் இருக்கணும். பெயின் வந்தாதான் வைராக்கியம் வரும். பெயின் இல்லாதவங்களுக்கு வைராக்கியம் வரவே வராது. இதுதான் மெயின் ரீசன். நல்லா சௌக்கியமா இருக்கிறவங்களுக்கு வந்து ஏன் வந்து பாத்தீங்கன்னா தேவர்களுக்கெல்லாம் இங்க மோட்ச இச்சையே வராது? இதே ரீசன் தான். இப்ப இங்க பிராமணர்கள் நம்ம சொல்றோம், இங்க பிராமணர்களுக்கு எப்படி சத்துவ குண பிரதானமா இருக்க பிராமணர்கள் இருக்காங்களோ அதே மாதிரி தேவலோகமும் என்னது? சத்துவ குண பிரதானம். அப்ப சத்துவ குண பிரதானமா இருக்கிறவங்களுக்கு விவேக வைராக்கியம் என்ன ஆகாது? போகத்திலேயே போயிடும், ஆனந்தமா இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு வைராக்கியம் வராது. வைராக்கியம் வந்தவன் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சம்சாரமே நிஸ்சாரம்னு பார்த்தவன் தான் என்ன பண்ணுவான்? விதிஷா சந்நியாசம் எடுப்பான் அப்படின்னு ஆச்சாரியார் சொல்லி முடிச்சதுக்கு பிறகு அடுத்தது வர வித்வத்தாயா. சொல்லுங்க. வர முடியாது, வைராக்கியம் வரமாட்டேங்குது. அதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று பார்க்கலாம். இப்ப வந்து சத்திரியர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வைசியர்களுக்கு சத்திரியர்களுக்கு என்ன பார்த்து நிறைய பேர் வருவாங்க. அவங்க சம்சாரத்துல எங்கேயாவது பிராமணர்களுக்கு வந்து மனசு எப்பவுமே பிரசன்னமா இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா சத்துவ குணம் வசதி கம்மியா இருக்கும், நல்ல ப்ராப்ளம் இருந்தாலும் சத்துவ குணம் இருக்கிறதுனால அவங்களுக்கு அதிக துக்கம் தெரியாது. இந்த ரஜோ குணம் தமோ குணம் என்ன பண்ணுன்னா ரொம்ப துக்கம், அப் அண்ட் டவுன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். அவங்க வருவாங்க, வந்தா வந்து பாத்தீங்கன்னா ஞானத்து பக்கமே வரமாட்டாங்க. நாங்களும் எடுத்து பார்ப்போம், வாங்க உட்காந்து வேதாந்தம் படிங்க சுத்தி, நாங்க டெய்லி ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். வைராக்கியம் வந்துடும், விட்டுட்டு வந்துருவான். ஆனா விட்டுட்டு வந்தவன் ஞானத்துல இறங்க மாட்டான். பாருங்க, சத்துவ குணம் இருக்கிறவங்க வைராக்கியத்தை அடைய மாட்டாங்க. ரஜோகுண தமோ குணம் இருக்கிற சத்திரியர்களும் வைசியர்களும் என்ன பண்ணுவாங்கன்னா வைராக்கியத்தை அடைஞ்சு இந்த பக்கம் வருவாங்க. அடி கிடைக்கும், எங்கேயாவது இடி போதெல்லாம் கிடைச்சு ஐயோ போதும்பா விட்டா போதும்னு இங்க திருவண்ணாமலையில நிறைய பேர் வந்துருவாங்க. வந்துட்டு வந்தா எதுக்கு பண்ணணும்? ஞானத்துல பிரவருத்தி ஆகணுமா? ஆனா ஞானத்து பக்கம் வரவே மாட்டான். இவங்களுக்கு ஞானம் வந்துடும், வைராக்கியம் வராது. இவனுக்கு வைராக்கியம் வந்துடும், ஞானம் வராது.
இந்த 2 பேரும் நடுவுல மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. இப்ப கொஞ்சம் பேருக்கு தான் என்ன ஆகும், ஞானமும் வைராக்கியமும் சேர்ந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு உண்டாகிறது. அதுதான் பாக்கியம், அதுதான் மோட்சத்தை கொடுக்கறதா ஆயிடும். இதை நம்ம பாத்தீங்கன்னா பார்க்கணும். அதுக்காக தான் நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறது, நிஷ்காமியத்தை பண்ணுங்க, அப்பதான் புத்தி கிளியரா. நிஷ்காமம் பண்ண 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 உள்ளுக்குள்ளார ஒரு சுகம் தெரிய ஆரம்பிச்சு, வெளியில இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா ஐயோ என்ன மாட்டிட்டு இருக்கமேனு ஒரு எண்ணம் வர ஆரம்பிச்சு. நிஷ்காமம் பண்ணாம நீங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகாது, சகாமத்தை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா சத்துவ குணம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். பிராமண ஜென்மம் ரொம்ப நல்ல ஜென்மம், நல்லா ஆனந்தமா எல்லாத்தையும் புத்தி சாமர்த்தியம் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு பெரிய ப்ராப்ளம்ஸ் வராது, அப்ப வைராக்கியம் வராது, ஏன்னா சகாமமா பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. நிஷ்காமம் பண்ணினா மட்டும்தான் உங்களுக்கு புத்தி கிளியர் ஆகும், வைராக்கியம் வரும், விவேக வைராக்கியம் வரும். அதனாலதான் கர்மயோகம் தான் விவேக வைராக்கியம். இந்த 2 பண்ணாம பாத்தீங்கன்னா விவேக வைராக்கியம் வரவே வராது, கர்மயோகம் பண்ணாமல் வச்சுக்கோங்க. சரி, இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்ற, சரி வித்வத் சந்நியாசம் சொன்னீங்கல்ல சாமி, வித்வத் சந்நியாசத்தோட எல்லைன்னு ஒண்ணு இருக்கணும்ல. நம்ம கீதால பாத்துட்டு இருக்கோம். அடுத்த ஸ்லோகம் 55வது ஸ்லோகத்துல ஆச்சாரியார் சொல்ல போறார். பிரம்ம பூயாய கல்பத்தேன்னு நேற்று 18-53வது ஸ்லோகத்துல பார்த்து முடிச்சிட்டோம். இவன் கண்டிஷன் எல்லாம் அப்ளை பண்ணி பிரம்மானுபவத்தை அடைகின்றான் அப்படின்னு. அப்போ பாத்தீங்கன்னா இங்க ஆச்சரியர் திரும்ப இங்க கொண்டு வர, வித்வத்தாயா அவதிர் உபதேச சாகஸ்ரியாம் அபிஹிதா. வித்வத் சந்நியாசம்னு சொல்றமே, அது கூட ஒன்னு அடையறதுக்காக தானே. எதை அடையறதுக்காக முன்னாடியே பார்த்துக்கோம், ஜீவன் முக்தாய, ஜீவன் முக்தி அடையறதுக்கு தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த சந்நியாசம், வித்வத் சந்நியாசம் செய்யப்படுகின்றது அப்படின்னு முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம். அப்ப அந்த வித்வத் சந்நியாசத்தை பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 44ல பாத்தீங்க அப்படின்னா, வித்வத் சந்நியாசினாபி ஜீவன் முக்தையே, ஜீவன் முக்திக்காக தான் வித்வத் சந்நியாசம். ஜீவன் முக்திக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நிர்விகல்ப சமாதி அடையணும். நிர்விகல்ப சமாதி எப்ப அடைவோம், மனோநாசம் வாசனாட்சயம் நடந்தா. அப்போ அந்த நிர்விகல்ப சமாதியில என்ன அடையப்படுது, பிரம்மம் அடையப்படுகின்றது. நீங்க மட்டும் பிரம்மமா ஏற்கனவே அத்விதீயம் அனுபவமாகுது, பிரம்மா அனுபவம் கிடைக்குது. அப்போ பாத்தீங்கன்னா இங்க ஆச்சாரியார் அதை கொண்டு வர்றார். வித்வத் சந்நியாசம்ன்றதுல எல்லை என்ன? இப்ப ரமணர்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு காலத்துல சாதனா பண்ணிக்கிட்டே இருந்தவர், அதுக்கப்புறம் சகஜத்துக்கு வந்துட்டார். சாதனை எல்லாம் விட்டு போயிடும். சாப்பிட்டுட்டே இருப்போமா, எது வரைக்கும் சாப்பிடுவோன்னு கேள்வி வருது இல்ல. எது வரைக்கும் சாப்பிடுவீங்க, பசி தீர்ற வரைக்கும். பசி தீர்ந்தோடனே சாப்பிடுவீங்களா கண்டினியூவா? சாப்பிட மாட்டோமே. சில சமயம் நானா பாத்தீங்கன்னா 4 கவலம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பசி தீர்ந்து போயிடும். என்ன காரணம்னு தெரியாது, பசி இருக்காது. 4 கவலம் சாப்பிட்டு பாத்தீங்கன்னா அப்படியே எடுத்து வச்சுக்குவேன். என்ன 4 கவலம், ஆமா பசி தீர்ந்து போச்சு. பசி தீர்ந்துருச்சு அப்படின்னா அது 4 கவலமா இல்ல பாத்தீங்கன்னா 10-20 கவலமான்ற கணக்குலாம் இல்ல. பசி தீர்றதுக்காக உணவு, பசி தீர்ற வரைக்கும் தான் சாப்பாடு சாப்பிடுவோம். பசி தீர்ந்துருச்சுன்னா சாப்பாடு முட்டுறோம். சாத்தியத்தை அடைஞ்சிட்டீங்கன்னா சாதனம் நின்று போயிடும் உங்களுக்கு. அப்ப அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா கேள்வி வருது, வித்வத் சந்நியாசத்துல நம்ம கீதால பண்ற மாதிரி பாத்தீங்கன்னா மனனம் பண்ணிட்டு இருக்கோம், நிதித்தியாசனம் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு வச்சுங்க. அப்ப எப்ப தெரியும் சாமி நம்ம சாதனம் முடிஞ்சுதா இல்லையான்னு ஒரு எல்லை இருக்குல்ல, சீமா இருக்குல்ல, பார்டர் என்ன சாமி அப்படின்னா சொல்றாரு, வித்வத்தாயா அவதி. அவதினா என்ன அர்த்தம், எல்லைன்னு அர்த்தம், சீமா. அந்த எல்லையானது உபதேச சாகஸ்ரியாம். உபதேச சாகஸ்ரின்னு சங்கரோட கிரந்தம், அதுல பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. இதை ஹைலைட் பண்ணீங்க. இதுதான் பாத்தீங்கன்னா உங்களோட கைட்லைன் இருக்கணும். யாராவது முக்தி அப்படின்னு சொன்னா இதுதான் கைட்லைன். நான் அடிக்கடி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆமா, இப்ப நம்ம போட்டிருக்கோம்ல, இப்ப நம்ம கீதால பாத்துட்டு இருக்கோம்ல, நிஷ்டா பிரகரண கேள்வி கேட்கும் போதே 50வது ஸ்லோகம் ஆரம்பிக்கும் போதே என்ன பண்ண, யா நிஷ்டா சா பராகாஷ்டான்னு சொல்லிச்சுல்ல. எது ஞானத்தின் எல்லை, மேலான எல்லை இருக்குமோ, ஒரு ஞானம் அப்படின்னா அதுக்கு ஒரு எண்டு பாயிண்ட் வேணும். அந்த எண்டு பாயிண்ட் என்னவோ அதை நான் சுருக்கமா சொல்றேன்னு கீதால 1850ல ஆச்சாரியர் சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. அப்ப அதே தான் இங்கேயும் வருது. ஒருத்தரோட ஒரு வித்வத் சந்நியாசி தன்னோட அனுஷ்டானங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா அதோட அவதினா எல்லை, அது எது வரைக்கும் இந்த அனுஷ்டானத்தை பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா உபதேச சாகஸ்ரீல சங்கரால் சொல்லப்பட்டிருக்கு 4:5.
பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா எழுதிக்கங்க. இது அப்படியே இந்த ஸ்லோகத்தை வந்து வித்யாரண்ய சுவாமி தன்னோட பஞ்சதசியில ஏழாவது திருப்தி தீபம்னு பேரு 7:20 வந்து பாத்தீங்கன்னா இது அப்படியே சொல்லியிருக்காரு. வித்யாரண்ய சுவாமி என்ன பண்ணுவாருன்னா எல்லாத்தையும் அங்கங்க சுத்தியில இருந்து இதுல இருந்து எல்லாத்தையும் அடாப்ட் பண்ணி அப்படியே தன்னோட இதுல யூஸ் பண்ணிக்கிட்டே வருவார். கம்பேர் ஸ்டடிஸ் பண்ணணும்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வித்யாரண்ய சுவாமி தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். இப்போ என்னோட புக் ஒர்க் எல்லாம் நான் வந்து பாத்தீங்கன்னா எதை வச்சு பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வித்யாரண்ய சுவாமியோட இதை வச்சுதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். வித்யாரண்ய சுவாமியோட ஐடியா அவர் என்ன பண்ணுவார், இப்போ நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லும் போதே நான் எங்கேயாவது போயிட்டு வந்துடுறீங்களா, உங்களுக்கு கீதால வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருந்து அப்புறம் யோக சூத்திரத்துல இருந்து அங்கிருந்து அப்படின்னு எடுப்பேன்ல. இது யாரு எனக்கு இந்த இதை சொல்லி கொடுத்தது அப்படின்னா வித்யாரண்ய சுவாமி. வித்யாரண்ய சுவாமி வந்து கிளியரா வந்து பார்த்தீங்கன்னா கொட்டேஷன்ஸ் வந்து எங்கெங்க இருந்தோ எடுப்பார். மொத்த கிரந்தங்களையும் அதான் பண்ண போறாரு. இப்போ இனிமே பார்க்க போறீங்க, இனிமே ஃபுல்லா நிறைய பார்க்க போறீங்க. அடுத்த பிரகரணத்துல இருந்து ஆரம்பிச்சு அவர் சொல்லுவார், ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லுவார். என்னது நம்ம சாமி சொல்ற மாதிரியே இருக்கேன்னு நீங்க சொல்லுவீங்க, சாமி கொடுக்குற கொட்டேஷன்லாம் இவர் கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. அவர் கொடுத்த கொட்டேஷன் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பரம்பரையா வந்துகிட்டே இருக்கிறது. ஆச்சாரியர் சொல்றாரு, எது ஞானம் சாமி, முக்தினா என்ன சாமி சொல்ற, தேகாத்ம ஞானவத் ஞானம். அப்படியே மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். சில ஸ்லோகங்கள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மெமரைஸ் பண்ணா ரொம்ப நல்லது. தேகாத்ம ஞானவத் ஞானம் தேகாத்ம ஞான பாதகம் தேகாத்ம ஞான பாதகம் ஆத்மன்யேவ பவேத் யஸ்ய ஆத்மன்யேவ பவேத் யஸ்ய ஆத்மனேவன் இருக்கு. ஆத்மன் ஒரு நகாரம் விட்டு போயிருக்கு சம்ஸ்கிருதத்துல. ஆத்மன்னேவ, நேக்கு பக்கத்துல ஒரு இன்னு விட்டு போயிருக்கு. ஆத்மன்னேவ பவேத் யஸ்ய சனேச்சனபி முச்யதே சனேச்சனபி முச்யதே. தமிழ்ல இருக்கு, கரெக்டா இருக்கு. ஆத்மன் ஏவன் இருக்கு, கரெக்டா. ஆத்மன் ஏ இருக்கணும், ஆத்மன் ஏவ இருக்கணும். சம்ஸ்கிருதத்துல இல்ல ஆத்மனி ஏ காணும், ஆத்மன் ஏ இருக்கணும். ஆத்மன் இல்ல நே இல்ல இன்னு ஏ இருக்கணும். சம்ஸ்கிருதத்துல இன்னு ஏ இருக்கணும். தமிழ்ல வந்து கரெக்டா இருக்கு, ஆத்மன் ஏவ ஆத்மனி ஏவ கரெக்டா இருக்கு. சம்ஸ்கிருதத்தை யாராவது படிக்கிறீங்கன்னா ஆத்ம இன்னு ஏன்னு போட்டுங்க, இன் ஏ ஆத்மன் ஏவ ஆத்மன் ஏவ பவேத் யஸ்ய சனேச்சனபி முச்யதே. எப்படி அப்படின்னு கேட்டா ஆச்சரியர் சொல்ற, தேகாத்ம ஞானவத் ஞானம். இப்ப நமக்கு வந்து தேகம்னு ஒரு எண்ணம் இருக்குல்ல, யாராவது உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க நீங்க தான் தேகம் அப்படின்னு பிறக்கும் போதே, நீங்க தான்ப்பா உன் தேகம் தான்ப்பா நீ, உன் தேகம்தான் நீ, உன் தேகம்தான் நீன்னு ஏதாவது கோர்ஸ் எடுத்தாங்க உங்களுக்கு? இங்க உலகத்துல வந்து பிறக்கிற எல்லா ஜீவராசிக்கும் நேச்சுரலாவே டிஃபால்ட்டா என்ன இருக்கு அப்படின்னா நான் தேகம்ன்ற எண்ணம் இருக்கா. இந்த நான் தேகம்ன்ற எண்ணம் வந்து பாத்தீங்கன்னா எந்த காலத்துல தோன்றுச்சு நமக்கு அப்படின்னா அனாதி அவித்யா. அனாதி காலத்துல எப்போ நான்ற இந்த கான்சியஸ்னஸ் பார்க்கின்ற நான், பார்க்கப்படுகின்ற இந்த தேகத்தை நான் அப்படின்னு இந்த தேகத்தோட சிங்கானு எனக்கு தெரியல. அனாதி காலத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த தேகத்துல நான்ற புத்தி இருந்துகிட்டே இருக்கு. தேகாத்ம ஞானம், இதுக்கு என்ன பேரு? தேகாத்ம ஞானம். இந்த தேகத்தில் நான் என்ற ஞானம், நான் என்ற அறிவு. பிறக்கிற குழந்தையில இருந்து சகல ஜீவராசிகளுக்கும் இது பிரசித்தமா இருக்கிறது. யாரும் வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த தேகம் இல்லைன்னு யாரும் சொல்லவே இல்லை இது வரைக்கும். நான் தேகம் எல்லா ஜீவராசியும் சொல்லிக்கிட்டு இருக்கு. எப்படி நான் வந்து பாத்தீங்கன்னா தேகம் மட்டும் இல்ல, இந்த தேகத்துக்கு மேல என்னெல்லாம் கல்பிதம் பாருங்க. புத்தி வேக்கப்பான மாத்திரத்துல காலையில வேக்கப்பாகும் போது ராத்திரியில நான் ஆனா பெண்ணா ஜீவனா ஒன்றும் தெரியல. தூக்கத்துல நான் சுகமா தூங்குனா வேற ஒன்றும் அறியவில்லை. காலையில முதல்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு புத்தி வேக்கப்பானோனையே நான் வந்து பாத்தீங்கன்னா ஆண் ஜீவன், ஜீவனுக்கு மேல ஆண். பெண்கள்லாம் இருந்தீங்கன்னா நான் பெண். இமீடியட்டா பெண்கள் என்ன பண்ணுவீங்க, ட்ரெஸ்ஸை வந்து சரி பண்றோமா, எங்க படுத்தாலும் வந்து பாத்தீங்கன்னா வேக்கப் ஆனோன்னு
பெண்கள் என்ன பண்றீங்க? முதல் காரியம் வஸ்திரம் சரியா இருக்கா, மாடல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா துணி விலகி இருக்கா பாக்குறோம்னு நீங்க பாப்பீங்கல்ல. இப்ப ஆண்களா இருக்கோம்னு வச்சுங்களேன், நாங்க பாடியில வந்து மேல எதுவுமே போடாம தான் படுத்திருக்கோம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா மேக்கப் ஆனோன்னு ஐயோ என்னது நான் வந்து பாத்தீங்கன்னா பாடி மேல எதுவுமே துணியே இல்லை, நான் யோசிப்பேனா? யோசிக்கவே மாட்டேனே. அப்ப என்ன அர்த்தம்னா, நான் மேல் அப்படின்றதும் நீங்க ஃபீமேல் அப்படின்றதும் ஒவ்வொருத்தருக்கும் என்ன இருக்கு, அவ்வளோ திருடமா நமக்கு இருக்கு. அப்ப முதல் லேயர் என்ன தெரியுங்களா? ஃபர்ஸ்ட் லேயர் நான் ஜீவன். ரெண்டாவது லேயர் வந்து பாத்தீங்கன்னா நான் தேகம். மூணாவது லேயர் வந்து பாத்தீங்கன்னா நான் தேகம்ன்றதுலயே என்ன வந்துருது, ஆண் தேகம், நான் பெண் தேகம், நான் ஆண் நான் பெண். அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன், நான் தமிழன், நான் மலையாளி, நான் வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகக்காரன். அதுக்கு மேல நான் இவ்வளவு படிச்சவன், நான் சன்னியாசி, நான் கிரகஸ்தன், நான் அப்பா ஸ்தானம், நான் அம்மா ஸ்தானம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லேயர் லேயர் லேயரா நம்மள்ட்ட இருக்கு. இத்தனை லேயருக்கு மேலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், எல்லாத்தையும் நானுக்கு மேல இத்தனையும் ஏற்றி வச்சிருக்கோம் நம்ம. இது என்னைக்காவது ஏதாவது ஒரு க்ஷணமாவது பிரேக் ஆகுதான்னு பாத்தீங்கன்னா தூக்கத்துல மட்டும்தான் பிரேக் ஆகுது. மற்ற ஜாகிரதத்துல ஒரு க்ஷணம் கூட போறது, ஒரு க்ஷணம் கூட ஜாகிரத அவஸ்தையில நம்ம பேக்கப் ஸ்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா போறதே இல்லை. நான் தேகம்ன்றதை அழிக்க முடியாத ஞானமா இருக்கு. இந்த ஞானம், இந்த தேகாத்ம ஞானம் பொய்யான, கைத்துக்கு மேல இருக்கிற பாம்பு மாதிரி. கைத்தை மறைச்சுக்கிட்டு கயிறு தெரியல, கைத்தை மறைச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா பாம்பு தெரியுது. பாம்பு தெரியும் போது கயிறு தெரியவே இல்லை. அதே மாதிரி இப்ப வந்து வேதாந்தம் படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா சப்த ஞானம், நான் இந்த தேகம் இல்லைன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல கிரந்தங்களை அபியாசம் பண்ண பண்ண நல்லா தெரிஞ்சிருது. ஆமா, புத்தி பூர்வமா தெரிஞ்சிடும். இது வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த தேகம் இல்லை, நான் வந்து திரஷ்டா, பார்க்கிறவன் நான், இந்த தேகம் பார்க்கப்படுவது அப்படின்னு தெரிஞ்சிடும். ஆனாலும் இன்னும் நமக்கு அது இந்த தேகம் நான்றது போகாது. அனாதி காலத்துல இருந்து தேகம் நான் நம்ம அபியாசம் பண்ணிருக்கோம்ல, எத்தனை கோடி ஜென்மமா பிராக்டிஸ் பண்ணணும்னு தெரியல. அப்ப சிரவணம் மனனம் நிதித்தியாசனத்து மூலமா எப்படி தூக்கத்துல நமக்கு தேகம் இல்லையோ அதே மாதிரி ஒரு ஸ்திதி வந்து பாத்தீங்கன்னா நிர்விகல்ப சமாதி மூலமா இங்க ஒருத்தருக்கு இந்த தேகம் வந்து பாத்தீங்கன்னா விலகி வெறும் பியூர் கான்சியஸ்னஸ் மட்டும் எப்ப ஒரு அனுபூதி ஆகுதோ, வெறும் பியூர் கான்சியஸ்னஸ் மட்டும் ஒருத்தருக்கு நான் அப்படின்றது மட்டும் அஸ்மி இத்தேவ உபலப்தவ்யா, வெறும் நான் அப்படின்றது மட்டும் ஒருத்தருக்கு கிடைக்குதோ, அந்த நான் மட்டும் கிடைச்சா அதுக்கு என்ன பேருன்னா நிர்விகல்ப சமாதி. நான் எப்படிப்பட்டது? நான் நாம ரூப குணங்கள் இல்லாதது. நாம ரூப குணங்கள் எல்லாம் நானுக்கு மேல ஏற்றி வைக்கப்பட்டிருக்கு. ஆரோப்பம் கைத்துக்கு மேல பாம்பு மாதிரி. இப்ப நம்ம லைட்டை போட்டோன்னு எப்படி வந்து பாத்தீங்கன்னா பாம்பு போயிடுச்சு கயிறு தெரியுதோ, கல்பனை போயிட்டு அதிஷ்டானம் மட்டும் தெரியுதோ, அதே மாதிரி எந்த நிர்விகல்ப சமாதியினால ஒருத்தருக்கு வந்து ஞான நிஷ்டையினால எப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகாதிகள் ஆரோப்பம் இது போய் எந்த க்ஷணத்துல நான் சச்சிதானந்த பரபிரம்மம்னு ஒரு ஞானம் உண்டாகுதோ, அந்த ஞானம் உண்டானதுக்கு பிறகு ஒரு வாட்டி கைத்தை பார்த்துட்டீங்க, பாம்பு போயிடுச்சு, கயிறு பார்த்துட்டீங்க, திரும்ப வந்து பாத்தீங்கன்னா இருட்டு வந்துருச்சு. இப்ப திரும்ப கயிறு தெரியுமா இல்ல பாம்பு தெரியுமா? முதல்ல கைத்து மேல பாம்பு பார்த்துட்டு இருந்தீங்க, அப்ப கயிறு தெரியல, பயந்தீங்க, ஐயோ ஐயோ பாம்பு பாம்பு பாம்புன்னு பயந்து பயந்து எல்லாத்தையும் ஊரெல்லாம் கூப்பிட்டீங்க, பயந்து பயந்து. ஒரு மின்னல் வந்துச்சு, ஒரு மின்னல், ஒரு க்ஷணம் மின்னல் வந்து என்ன பண்ணிடுச்சு, இருக்கிறது கயிறுன்னு காட்டிடுச்சு, பாம்பு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. திரும்ப இருட்டாயிடுச்சு. திரும்ப உங்களுக்கு பாம்பு தெரியுமா? திரும்ப ட்ரை பண்ணா கூட தெரியாது. ஏன்னா அதிஷ்டான ஞானம் உண்டாயிடுச்சு அப்படின்னா ஆரோப்ப ஞானம் என்ன ஆயிடும், போயிடும். அதிஷ்டானம் தெரியாததுனாலதான் நமக்கு என்ன ஆச்சுன்னா பாம்பு பாம்புன்னு பயந்துகிட்டு இருந்தோம். இதே மாதிரி ஒரு சிரவண மனன நிதித்தியாசனத்தோட பரிபக்குவத்துல உண்டாகிற நிர்விகல்ப சமாதியில வெறும் நான் அப்படின்றது மட்டும் ஒருத்தருக்கு அறியப்பட்டுச்சுன்னா, தானா நிக்கிற ஒரு க்ஷணமாவது உண்டாச்சு அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நான் தேகம்ன்ற அனாதி காலத்துல இருந்து வந்துகிட்டு இருக்குல்ல, அந்த ஞானத்தை வந்து பாத்தீங்கன்னா பாதம் பண்ணக்கூடியது, மறுக்கக்கூடியதாயிடும்.
அவன் என்ன பண்ணுவான், ஒரே ஒரு க்ஷணம் வந்து பாத்தீங்கன்னா வந்தாலும் அவன் திரும்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகத்தோட ஒட்ட மாட்டான். பரமஹம்சர் சொல்லுவார் என்னன்னு கேட்டீங்கன்னா, பழுத்த விளாம்பழம் வந்து பாத்தீங்கன்னா ஓட்டோட ஒட்டாது. விளாம்பழம் உட் ஆப்பிள் இருக்குல்ல, அந்த உட் ஆப்பிள் வந்து பாத்தீங்கன்னா பழுத்திருச்சு அப்படின்னா ஆட்டி பார்த்தா என்ன தெரியும், உள்ளுக்குள்ளார கொடக்கொடக்குன்னு ஆடும். பழுக்காதது எப்படி இருக்கும், ஒட்டிக்கிட்டு இருக்கும். இப்ப நீங்க நான்லாம் எப்படி இருக்கோம், இன்னும் பழுக்கல. நம்ம விளாம்பழம் வந்து இன்னும் பழுக்காம இருக்கும். அந்த காரணம் வந்து பாத்தீங்கன்னா ஈசிக்கிட்டு நிக்குது, ஓட்டோட இந்த கூட்டோட ஒட்டிக்கிட்டு இருக்கு. எப்ப வந்து பாத்தீங்கன்னா உள்ள பழுத்திருச்சோ அப்ப என்ன ஆகும், உள்ள ஒட்டாது, சத்தம் கேட்கும் டக டக டகன்னு. இப்ப நம்மளும் அது மாதிரிதான். ஆமா, ஈரப்பசை போறது, ஈரப்பசை எல்லாம் அப்படியே போயிடுச்சுன்னா அப்படியே கட்டிடும், பழுத்துடும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி அனாதி காலத்துல நான் தேகம் நான் தேகம் நான் தேகம்னு வந்துகிட்டு இருந்த ஞானம் போலவே எந்த அனுபூதியினால வந்து பாத்தீங்கன்னா எந்த நான் தேகமில்லை நான் சதா பார்க்கின்றவன் பிரம்மஸ்வரூபம் அப்படின்னு ஒரு ஞானம் உண்டாகுதோ அந்த ஞானம் என்ன பண்ணும், தேகாத்ம ஞான பாதகம். அனாதி காலத்துல இருந்து வந்துகிட்டு இருக்க அந்த தேகாத்ம புத்தியை வந்து பாத்தீங்கன்னா நான் தேகம் என்ற ஞானத்தை நாசம் செய்யக்கூடியது, பாதம் பண்ணக்கூடியது, மறுக்கக்கூடியதாயிடும். அப்ப என்ன ஆயிடும் கேட்டீங்கன்னா மெதுவா என்ன பண்ணுவான், தாண்டியே நிக்க ஆரம்பிப்பான். ரமணர் மாதிரி ஒரு அனுபவம் உண்டாச்சு மதுரையில. நேரா கிளம்பி வந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில வந்து உட்கார்ந்துட்டேன். என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, என்ன கிடைச்சதோ அதுல நிக்கிறது, அதுக்கு பேரு நிஷ்டைன்னு பேரு. அப்போ ஒரு வாட்டி கிளிம்ஸ் கிடைச்சோன்னு என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் தேகம் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதுலயே வந்து பாத்தீங்கன்னா நான் தேகம் இல்லை, அப்ப நான் யாரு, நான் சச்சிதானந்தம். அந்த நான்லயே வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து நிக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா நிஷ்டை. அந்த நிஷ்டையை ஆச்சாரியர் சொல்றாரு, ஆத்மனியேவ பவேத் யஸ்ய. எவனுடைய மனதானது வந்து பாத்தீங்கன்னா பவேத், எவனுடைய மனதானது சதா ஆத்மாலேயே அகம் அகம் அகம்ன்ற ஸ்புரணத்திலேயே சதா வந்து கான்சியஸ்னஸ்லயே எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சோ அவனுக்கு பேரு நிஷ்டன் அப்படின்னு பேரு. கீதால அதுதான் படிச்சுட்டு இருக்கோம். அவன் வந்து பாத்தீங்கன்னா ச ந இச்சனபி முச்சியதை, அவன் இச்சிக்காவிட்டாலும் கூட அவன் மோட்சத்தில் தான் இருக்கின்றான். தான் மோட்ச சுரூபம். மோட்சம்ன்றத அடையிறது இல்ல, நான்றதுதான் மோட்ச சுரூபம். அப்ப அந்த நான்லயே எவனுடைய மனது சதா அதுலயே எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சோ அவன் விரும்பாவிட்டாலும் அவன் முக்தியை அடைகின்றான், அவன் திரும்ப பிறப்பது இல்லை. இவ்வளவுதான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா எது வரைக்கும் எனக்கு நான் தேகம்ன்ற எண்ணம் இருக்கோ அது வரைக்கும் முக்தி இல்லை. எப்ப நான் தேகம் இல்லைன்ற, நான் வெறும் கான்சியஸ்னஸ், எனக்கு இந்த தேகம் இல்லை, இந்த தேகம் எல்லாம் எனக்கு மேல ஆரோப்பம் அப்படின்னு எப்படி ஒரு டேபிளுக்கு ஒரு வண்டிக்கு ஏதாவது நடந்துச்சு நம்ம வேடிக்கை பார்க்கிறோமோ அதே மாதிரி இந்த தேகத்துக்கு எது நடந்தாலும் மானம் அபமானம் வெப்பம் குளிர் பசி தாகம் எல்லாத்தையும் இது எனக்கு இல்லை இது பார்க்கப்படுவதுன்னு உங்களால வந்து இதோட எந்த அட்டாச்மெண்ட்டும் இல்லாம நீங்க விலகி நிக்க முடியுமோ அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஞானத்துல இருக்கீங்கன்னு. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்காக தான் நேத்தி எல்லாம் பண்றோம். நேத்தி பண்ணிக்கிட்டே போய் அப்புறம் தாண்டியே நின்று தாண்டியே எவன் நின்னானோ அவன் முக்தியை அடைகின்றான் அப்படின்னு பேர். இதான் வந்து பாத்தீங்கன்னா ஞானத்தோட எல்லை, வித்வத் சந்நியாசத்தோட எல்லையா இது சொல்லப்பட்டிருக்கு. இதோட இங்க நிக்கட்டும், நாளைக்கு வீடியோ. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதேர் சுபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண நாராயண நாராயண. எங்க குருநாதர் அதிகமா இந்த ஸ்லோகத்தை யூஸ் பண்ணுவார். நாங்க எல்லாமே இந்த ஸ்லோகத்தை அதிகமா யூஸ் பண்ணுவோம். எங்கெங்கெல்லாம் ஞானத்துக்கு வந்து என்ன ஞானம்னா எப்படி அப்படின்றதுக்கு இந்த ஸ்லோகம் தான் ரொம்ப முக்கியமானது. அறிவோம் அறிவோம் அறிவோம்.